உத்தி சமதி விஜாதி எதங் அபதவித்தி சித்தங் ரகோ சமஜவித்தி. மேல்கூரை சரியாக வேயப்படாத ஓடில்லாத வீட்டை மழைத்துளி ஊடுருவி சிதைப்பது போல பயிற்சி பெறாத தியானத்தில் வளர்க்கப்படாத மனதை ஆசை ஊடுருவி சிதைக்கிறது. குறள் 122, அதிகாரம் அடக்கமுடைமை. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் இல்லை உயிருக்கு. அடக்கத்தை அடங்கி வாழும் பண்பை ஒரு செல்வமாக கருதி போற்றி காக்க வேண்டும். உயிருக்கு அந்த அடக்கத்தை விட சிறந்த ஆக்கம், நன்மை அல்லது செல்வம் வேறொன்றும் இல்லை. தமபதம் யமகவக்கா வர்ஸ் 14. யதா அக்ரங் சூச்சனங் உத்தின சமஜி விஜாதி யதங் அபவித்தங் சித்தங் ரகோன சமஜ வித்தாத்தி. நன்கு கூரையிடப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வீட்டில் மழை நீர் புகாது. நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட தியானம் அறிவு மூலம் மனத்தில் அவா மோகம் டிசையர் புகாது. திருக்குறள் 346, துறவு. யான் எனதென்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். நான் எனது என்ற அகங்காரத்தை சஞ்சா அகந்தையை பற்றை ஒழித்து நிலையாமையை உணர்பவன் உயர்ந்த நிலையை அடைவான். இன்றைய ஆளுமை ஒரு முத்தமிழ் வித்தகர் என்றால் அது மிகையாகாது. ஆயிரம் மாணவர்களின் வாழ்க்கையில் அறிவொளி ஏற்றிய ஒரு அர்ப்பணிப்பு மிக்க இந்தி ஆசிரியர். ஆனால் ஆசிரியர் மட்டுமல்ல, இதயத்தின் ஆழத்தில் தமிழ் மீது அளவிட முடியாத காதல் கொண்ட ஒரு தமிழ் ஆர்வலர். பேச்சு மன்றம், பட்டிமன்றம் என மேடைகளை மின்ன வைக்கும் பேச்சாளர். இனிமையான குரலால் மனதை இசைய வைக்கும் ஒரு திறமையான பாடகி. நடனத்தில் நளினம் காட்டி கலைக்கு புதிய உயிர் கொடுக்கும் ஒரு நடன கலைஞர். எழுத்துலகில் தனக்கென தனித்த தடம் பதித்த ஒரு சிறந்த எழுத்தாளர். ராணி, குமுதம் போன்ற இதழ்களில் சிறுகதைகள், துணுக்குகள் எழுதி பரிசுகளை வென்றவர். மாலை முரசு நாளிதழ் 3 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டுரைகள், கவிதைகள் எழுதி பாராட்டுகளை பெற்றவர். கவிதையானி விருது பெற்ற கவிஞர். திரைப்பட உலகில் அப்பா திரைப்படத்தில் மருத்துவராக நடித்ததோடு முழு திரைப்படத்திற்கும் குரல் கொடுத்த பன்முக திறமைசாலி. 2018ஆம் ஆண்டு JCI நெய்வேலி தலைவராக இருந்து பல இளம் தலைவர்களை உருவாக்கியவர். கொரோனா காலத்தில் சமூக சேவையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஒரு கிராமத்தை தத்தெடுத்து மாற்றத்தின் விதையை விதைத்தவர். MSc யோகா படித்து யோகா வகுப்புகள் நடத்தி மனமும் உடலும் வளமாக வாழ வழிகாட்டும் ஆசான். சமையல் போட்டிகளில் முதல் பரிசு வென்ற எதிலும் திறமை அனைத்திலும் வெற்றி என்பதற்கு உதாரணமாக திகழ்பவர். அத்தகைய சிறப்புமிக்க ஆளுமை இந்த மாத தலைப்பான வெயில் குறித்து தமது ஆழ்ந்த சிந்தனைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இங்கு வருகை தந்திருக்கிறார். உங்கள் ஆரவர கைத்தட்டலுடன் திருமதி நாகவள்ளி நவநீத கிருஷ்ணன் அவர்களை வரவேற்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நான் பேசுறது கேக்குதா சார்? எஸ் மேம். நல்லா கேக்குது மேடம். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி. ஃபவுண்டர் குமரேசன் ஐயா மற்றும் அழகான புத்த மத கோட்பாடுகளோடு திருக்குறளையும் இணைத்து அழகான வடிவமைப்போடு நமக்கு தினம் தினம் கருத்துக்களை அருளி கொண்டிருக்கின்ற அருணகிரி ஐயா, என்னை தளத்துக்கு அறிமுகப்படுத்திய ரமேஷ் ஐயாவுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாம் இந்த மாதம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வெயில். வெயில் பிடிக்குமா பிடிக்காதா பார்க்கலாமா? சா 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 சாரி சரி சப்பா மமத த சரி பாப்பா சா 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 ரி சரி சப்பா மமத த சரி பாப்பா கபதனி சா ரி சா. அழகி அழகி எதுவும் அழகி அன்பின் விழியில் எல்லாம் அழகி. மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட
கூட ஒரு அழகு, மலர் மட்டுமா அழகு, விழும் இலை கூட ஒரு அழகு, புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு, வார்த்தைகள் தீர்கையில் மௌனங்கள் அழகு, நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, உண்மை அதுதான் மெய்யாய் அழகு. கபதனிசா பிரிசா கபதனிசா கரிசா. உண்மையிலே எது அழகு? நான் முத்துக்குமார் பாடல் வரிகள்ல, இயற்கை ததும்பும் உத்தரா உன்னிகிருஷ்ணனோட குரல்ல சைவம் பாடல். இந்த பாடல் வரிகள்ல சொல்வது போல, மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட அழகுதாங்க. இத வச்சு நான் ஒரு கருத்து சொல்லட்டுமா? என்னன்னா, எதையுமே ரசிக்க கத்துக்கிட்டா எல்லாமே அழகுதாங்க. நம்ம வாழ்க்கையோட ஈஸியா டேக் அவே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுவுமே அளவோடு இருந்தாதான் அழகு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இத திருவள்ளுவர் எப்படி சொல்றாங்கன்னா, அளவினால் தானேயும் ஆற்றல் பெறுவர், அளவின்மை ஆற்றல் கெடும். எந்த செயலும் அளவு மிக முக்கியம். அளவுக்கு மீறினால் நன்மையும் தீமையாகும். இத வெயிலுக்கும் பொருந்தும். மிதமான வெயில் நன்மை, அதிகமான வெயில் தீமை. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் தக்கது செய்யின். மிகுதி எதிலும் நல்லதல்ல. வெயில் அதிகமாக இருந்தால் உடல்நல பாதிப்பு ஏற்படும். அளவு கடந்து போகுமானால் நன்மையும் தீமையே. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஞாபகம் இருக்கிறவங்க பதில் சொல்லுங்க. என்னன்னா, நீங்க உங்க அப்பா கிட்ட முதல்ல வாங்கின அடி ஞாபகம் இருக்கா? அத தெரிஞ்சவங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறவங்க ஒரு சில பேர் பகிர்ந்து கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ. நிறைய இருக்கு மேடம். என்னோட செஷன்ல ஷேர் பண்ண மாதிரி, நம்ம ரோட்ல இருக்கிற தார் வண்டியில தார் எடுக்கிறது, மரத்துல ஏறி கீழே விழுறது, அது மாதிரி பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். சிறிய வயசுல அந்த தார் எடுக்கும்போது தான் முதல் அடி எடுத்தேன் நான். சிறு வயதில் விளையாட்டுத்தனமாக எல்லோரும் எல்லா நண்பர்களும் ஒன்றாக சேர்ந்து புளியம்பழம் பொறுக்குவோம். அந்த புளியம்பழம் பொறுக்கும்போது கீழே ஒட்டடை இருக்கும். ஒட்டடை அப்படியே துணியில் ஒட்டி கொள்ளும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போய் வருத்தமாக போயிடும். வீட்டுக்கு வந்த உடனே அம்மா திட்டுவாங்க, அடிப்பாங்க. இந்த துணி எப்படி நான் இது பண்ணது அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அந்த வருத்தம், அந்த நினைவலைகள் நீங்கள் கூறும்போது நினைவலைகளாக மனதில் வருகின்றது. அதுதான் முதலில் வாங்கிய அடி. நன்றி. நான் அப்பாட்ட வாங்குறதுக்கு பதிலா ஆண்டவன்கிட்ட முதல் அடி வாங்கினேன். அவனும் தெரியாம அடிச்சுட்டானோ இல்லையோ தெரியல. முதல் அடி அடிச்சுட்டு மறுபடியும் எல்லாம் அரவணைச்சே கொண்டுட்டு போறான். முதல் அடி ஒரு அடி மட்டும்தான் ஆண்டவன்கிட்ட வாங்கியிருக்கேன். அது அப்பா 1.5 வயதில் இறைவனடி சேர்ந்தார். நான் அப்பாவிடம் வாங்கவில்லை. பாடம் படிக்கவோ படிக்கிறதுக்காக அடி வாங்கி இருக்க மாட்டீங்க. நானும் அது போலதான் ரொம்ப புத்திசாலி இல்ல. வாய்ஸ் கேட்கலையே. நான் 3வது படிக்கும்போது நினைக்கிறேன். எங்க ஊர்ல லீவ் விட்டாலே மே மாசத்துல எல்லாரும் அங்க இருக்கிற குளத்துல தான் இருப்போம். எங்க குளம்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்விம்மிங் பூல் இல்லைங்க. 4 பக்கமும் கரை வச்ச மாதிரி தண்ணி இருக்கும். குளம் அவ்வளவுதான் நிறைஞ்சு இருக்கும் தண்ணி. வெயிலுக்கு எங்களுக்கு அதுதான் பிறப்பிடமும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். மார்னிங் அப்பா சாப்பிட்டுட்டு வயலுக்கு கிளம்பிட்டாங்கன்னா, மதியம் அம்மா வந்து கூப்பிடுற வரைக்கும் கரையேற மாட்டோம். அங்கேயேதான் தண்ணிக்குள்ளேயே நீந்தி டைவ் அடிக்கிறது, விளையாட்டு போட்டி எல்லாமே அங்கதான் வச்சுப்போம். அவ்வளவு ஜாலியா போகும். நாங்க இது மாதிரி விளையாண்டுட்டு இருக்கும்போது அம்மா வந்து ஒரு நாள் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. வா வா வான்னு கூப்பிட்டு பார்த்த உடனே நாங்க சாயந்தரம் வரைக்குமே அங்க விளையாண்டோம். இருமா இன்னும் கொஞ்ச நேரம் கேம் முடிச்சுட்டு வரோம்னு விளையாண்டுட்டே இருந்தோமா. டீ சாப்பிட அப்பா வீட்டுக்கே வந்துட்டாரு. பிள்ளைங்க எல்லாம் எங்கன்னு கேட்க, நீங்க என்னங்க கூப்பிட கேட்கவே இல்லை, குளக்கரையில தான் இருக்காங்கன்னு சொல்ல, அப்பா வந்து மேல ஏறி வாங்க, அவ்வளவுதான் ஒரே வார்த்தை.
அப்புறம் வந்தோடனே இந்த மகாராணிகளுக்கு சாப்பிட கூட நேரம் இல்லாம அவ்வளவு ஆட்டமா அப்படின்னு சொல்லி வச்சாரு பாருங்க அடி, முதல் அடி. நான் வாங்கின முதல் அடி அதுதான். என்னால மறக்க முடியாத நினைவு அது. அதனால நாங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அப்பா அடிச்சுட்டாரேன்னு இனிமே குளக்கரை பக்கம் போக மாட்டோம்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சாதானே தப்பு. அப்பா வயலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு ஆள மாத்தி அந்த வழியில நிக்க வச்சுட்டு மாத்தி மாறி விளையாடுவோம் அந்த குளக்கரையில. தெருக்கோடியில அப்பா நிழல் தெரிஞ்சா போதும். எல்லாரும் போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு கொல்ல பக்கமா அப்படியே வந்து நல்ல பிள்ளைங்க மாரி உட்கார்ந்துட்டு பல்லாங்குழி விளையாடுவோம். எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததுல்ல. அத நினைச்சு பார்க்கவே இப்பயும் எனக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட்ல கோமதி மேம் சொன்னாங்கல்ல, ஃபர்ஸ்ட் நாளே "வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி" அந்த பாட்டு எங்களுக்கு இன்னமும் அப்படியே மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அது எப்படின்னா, எங்க ஊர் தெருக்கோடியில, இல்லன்னா அந்த காஞ்சு போன மஞ்சள் ஆத்துலலாம் கிட்டிப்புல் விளையாடுவோம். இல்ல அந்த மாமர நிழல்ல பளிங்கு கொண்டு விளையாடுவோம். பம்பரம் ஆட்டம் விளையாடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மரக்கிளையில ஊஞ்சல் கட்டி ஆடுவோம். இப்படித்தான் எங்க மே மாத வெயில் காலம் இனிமையா கழியும். இப்போ பாருங்க, சம்மர் கேம்ப்ன்னு பிள்ளைங்க அபாக்கஸ், ஹிந்தி டியூஷன், ஸ்விம்மிங் பூல்ன்னு இப்படி மாத்தி மாத்தி அனுப்புறோம். அவங்க வாழ்க்கை இந்த மாரி ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இருந்ததான்னு எனக்கு தெரியல. எங்க பையன் இதுல இருந்தானா ரொம்ப சொல்லுவான். "என்னம்மா நீங்க மட்டும் ஜாலியா இருந்துட்டு, என்னை சம்மர்ல ஒரு நாள் கூட விளையாட விடாம இந்த கிளாஸ்ன்னு அனுப்பிட்டு இருந்தீங்களே" அப்படின்னு சொல்லுவான். சாரி மை சைல்ட். இன்னொன்னு மறக்க முடியாத நினைவு என்னன்னா, அப்போலாம் கோடை காலத்துல ஐஸ் வண்டிக்காரன் ஆரன் கேட்டாலே, உடனே அம்மா கிட்ட போய் கெஞ்சுவோம். 10 பைசா தான் சேமியா ஐஸு, பால் ஐஸு அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நெனைக்கிறேன். தாத்தா கிட்ட ஐஸ் வாங்கி குடு தாத்தா அப்படின்னு கேட்டா, நாளைக்கு வயலுக்கு வா தரேன்னு சொல்லுவாரு. தாத்தாவுக்கு டீ, காஃபி போட்டு எடுத்துட்டு அம்மா குடுப்பாங்க. நாங்க எடுத்து கொண்டு குடுத்துட்டு வந்தோம்னா, 5 பைசா, 10 பைசா தான் குடுப்பாரு வந்தோம்னா. அதுக்கு நாங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப தாத்தா கிட்ட கெஞ்சணும். அப்ப கூட என்ன சொல்லுவாரு, "ஆளுங்க கதிர் அறுத்து தூக்கிட்டு போறானுங்க பாருங்க. ஏய் என்னடா அப்படி பண்றீங்க? நெறைய கொட்டுது பாரு. நீங்க போங்கடா தங்கம். அத போய் பொறுக்கி எடுத்தாந்து அந்த கதிரெல்லாம் போட்டுட்டு வாங்கடா" அப்படிம்பாரு. அத போட்டுட்டு வந்தா தான் அந்த 10 பைசா குடுப்பாரு ஐஸ் வாங்குறதுக்கு. அது எங்களுக்கு இப்ப நெனச்சாலும் பொக்கிஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். அதுக்கு போட்டி வேற. மார்னிங் யாரு காஃபி கொண்டு குடுக்குறதுன்னு, ஈவினிங் காஃபி கொண்டு குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சண்டை போட்டு போவோம். தாத்தா கோடைக்காலம் வந்தாலே பாத்தீங்கன்னா, மாம்பழ சீசன் வேறயா, பீரோ ஃபுல்லா நெறைய பங்கனப்பள்ளி, பாதிரி பழம்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. அடுக்கி வச்சிருப்பாரு. ஆனா சாப்பிடும்போது எடுத்து குடுத்து அரிஞ்சு அப்படியே நாங்க 4 பேர் இருப்போமா, ஒரு துண்டு தான் கிடைக்கும். அந்த கொட்டைக்கு சண்டை போடுவோம். "நீ எனக்கு குடு, உனக்கு குடுன்னு." அப்பயும் பாத்தீங்கன்னா, 2 பக்கமும் அரிஞ்சிட்டு குடுக்கும்போது, அப்படியே நெனச்சு பார்த்தாலே அவ்ளோ ஒரு ஹாப்பினஸ் அது. இன்னமும் இந்த வெயில் காலத்துல நாங்க சின்ன பிள்ளையில இருந்த சந்தோஷம். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க தாத்தா இறந்தது கூட எனக்கு ஞாபகம் இல்ல சரியா. இந்த ஆரஞ்சு மிட்டாயி, சூடவெள்ள மிட்டாய்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சம் தான் அ தாத்தா அப்படியே ஏதாவது நம்ம வேலை செஞ்சா மட்டும் தான் அது குடுப்பாரு அப்ப எடுத்து வச்சுக்கிட்டு. இப்ப இந்த மாரி தான் எங்க வெயில் காலம்லாம் ரொம்ப இனிமையா கழிஞ்சுச்சு. இப்ப வெயில் காலம் வந்துட்டாலே வெயில் எப்போதுமே ஒரு வேண்டாத விருந்தாளி மாரி தான் நமக்கு தோணுது. மழைய விரும்பும் அளவுக்கு ஏனோ மக்கள் வந்து வெயில விரும்புறதில்ல. கிராமங்கள்ல வெயில் காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வீடு கோடை பந்தல்லாம் போடுவாங்க. கடை வீதி இது மாரிலாம் நீளமா பந்தல் போட்டு குளிர்ச்சியா இருக்கும். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கூட சொல்லுவாரு, "வெயிலுக்கேற்ற நிழல் உண்டு" என்று நிழலையே போற்றி பாடினாரு. ஆனா பாரதி மட்டும் இதுக்கு விதிவிலக்கு. "வெயிலை காட்டிலும் அழகான பதார்த்தம் வேறில்லை" அப்படின்னு பாரதியோட வசன கவிதையில சொல்லியிருக்காரு. நல்ல வெயில் வேளையில மதிய பொழுதில் தெருக்கள் மோன நிலையில் மூழ்கி இருக்குமாம். மனிதர்கள் வெயிலை விரும்பாவிட்டாலும் மரங்களும் செடி கொடிகளும் அந்த அதிகமாகவே அந்த வெயிலை விரும்புகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. வெயில் காலத்துல வேப்ப மரம், புங்க மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே தழைத்து வெயிலோடு சேர்த்து நிழலையும் பிரசவித்திருக்கும்னு சொல்லுவாங்க. "வெயிலன்றி ஏது நிழல்" உண்மைதானே? ஒரு கவிதை. ஒவ்வொரு மரத்தின் நிழலிலும் ஒவ்வொரு விதமான சுகம் உண்டு. ஆலமர நிழலில் படுத்துறங்க ஆசை கொள்ளாத மனிதன் உண்டா? தூங்கு மூஞ்சி மரநிழலில் குளிர்ச்சிக்கு இணையேது. வாதா மர நிழல், பூவரச நிழல் இவற்றுக்கெல்லாம் தனித்தனி வாசனை கூட உண்டு. இலுப்பை மர நிழலில் நுழையும் போதே பூக்களின் வாசனை நம் மூக்கை துளைக்கும். கண்மாய் கரைவோரங்களில் பனைமர நிழல் இங்கொன்றும் அங்கொன்றுமாய், அதுவும் கருப்பு வெள்ளை திரைப்படம் போல நம் மனதை கவரும். வெயில் வேளையில சில சமயம் எங்கிருந்தோ சின்னஞ்சிறு காற்று திடீரென்று புறப்பட்டு நம் உடலுக்கு உள்ளே நுழைந்து ஆத்மாவையே தட்டு அப்படி ஆசுவாசப்படுத்தும். அப்போது அந்த சக்தி திடீர் காற்றுக்கு மட்டுமே உண்டு. அப்போதெல்லாம் வீடுகள்ல புழுக்கத்தை போக்க விசிறிகள் தான் துணை.
அழகான கையடக்க பனை விசிறிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலோட்டமாக வீசும்போது என்ன சுகம், என்ன சுகம், என்ன சுகம் பிள்ளை, அவ்வளவு அருமையா இருக்கும். உச்சி வேலையில பாத்தீங்கன்னா கிராமத்து மாந்தோப்பு நிழல்ல கட்டில்ல போட்டு படுத்துட்டு கிளைகளுக்கு இடையே விட்டு விட்டு தெரியும் வானத்தை ரசிப்பதே ஒரு சுகம். கோடை காலத்தை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம் மே மாத வெயில் கால லீவுக்காக. அப்போதெல்லாம் வீட்டு திண்ணையில ஒரு குடத்திலோ மண்பானையிலோ தண்ணீர் டம்ளரும் வைத்திருப்பார்கள். நிழலோடு கூடிய சுமை தாங்கிகளும் அங்கு இருந்ததாக வரலாற்று கூட உண்டு. வெகு நாட்களுக்கு முன் பத்திரிகையில ஒரு செய்தி ஒண்ணு வந்தது. ஒரு ஓட்டுநர் வந்து நாள்தோறும் நெடுஞ்சாலை ஓரமா ஒரு பேருந்தை நிறுத்திட்டு ஒரு குடிசைக்குள்ள சென்று சென்று திரும்பினாரு. காரணம் புரியாம மேம் சவுண்டு தண்ணீர் வேண்டும் என்று. சவுண்டு கேட்கல மேம். மேடம் திடீர்னு ஓகே சவுண்ட் சார். உள்ள போயிடுச்சு. கொஞ்சம் நெட்வொர்க் இருக்கிற இடத்துக்கு வந்து. பஸ்ஸை சரிங்க சார். நிறுத்திட்டு பஸ்ஸை நிறுத்தி ஓகே ஹலோ சார். ஹலோ மேடம், ஓகே சார். ஓட்டுநர் அந்த குடிசைக்குள் போனார். அதோட அதுல இருந்து தொடருங்க. சரிங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் சார். ஒருவேளை இன்னும் வரலையோ அவரு. ஓகே சார். இதோ சொல்றேன் சார். வந்துருவாரு. ஓட்டுநர் அந்த குடிசைக்குள்ளே சென்று எட்டி பார்த்தபோது ஒரு பாட்டி தண்ணீர் வேண்டும் என்று சைகையால் நடக்க முடியாத நிலையில் கேட்டுக்கொண்டிருந்தார். இதை பார்த்தவுடன் அந்த ஓட்டுநர் தண்ணீர் பாட்டிலை அவரிடம் கொடுத்துவிட்டு அடுத்த நாட்களும் இதையே செய்து கொண்ட வேண்டிய பழக்கமாகிவிட்டது அவருக்கு. இது போல உதவும் நண்பர்களும் இருக்கிறார்கள். எப்போதோ தஞ்சாவூர் வீதியில் நான் கண்ட காட்சி. உச்சி வேளையில் வெயிலை பொருட்படுத்தாமல் காவி உடையில் தலையில் முண்டாசுமாக ஒரு அன்பர், அவர் கையில் விசிறி, வழியில் அடிக்கடி இறங்கி இறங்கி நின்று கொண்டிருந்தோரிடமெல்லாம் அருகே சென்று சென்று விசிறி விட்டு வந்து கொண்டே இருந்தாராம். அதையும் நாங்களும் பார்த்து கொண்டே இருந்தோம். முகத்தில் ஒரு சிரிப்பு. அனைவரும் அந்த காற்று பட்டவுடன் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்தோம். சிரித்தார்கள் அனைவருமே. கோடைகால வெயிலுக்கு குளிர்ச்சி தரும் மரங்கள் மட்டுமல்ல, இவர்களை போன்ற மனிதர்களும் தான். காய்கறிகள் என்றாலே எப்போதும் உடலுக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது முற்றிலும் உண்மைதான். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காய்கறிகளை இந்த கடுமையான வெயில் காலத்துல நம்ம சாப்பிடுறத தவிர்க்கிறது நல்லது. அதாவது சில காய்கறிகள் பார்த்தீங்கன்னா, நமது உடலுக்குள் எதிர்பாராத வகையில் பெரிய அளவில் வெப்பத்தை அதிகரிக்கும். கோடைகால வெயில் காலத்துல அதிகமாக சாப்பிடக்கூடாத சில காய்கறிகள் 6 காய்கறிகளை பற்றி சொல்றேன். கத்திரிக்காய். சாம்பார் மற்றும் காரக்குழம்புல கத்திரிக்காய் இல்லாம நம்மால திருப்தியா சாப்பிட முடியாது. ஆனா வெயில் காலத்துல இதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நமது உடலில் பித்தத்தை அதிகப்படுத்தி உடல் சூட்டை சற்றென ஏற்றிவிடும் தன்மை கொண்டது இந்த காய். இதனால்தான் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளும், சருமத்தில் அலர்ஜி போன்ற அலர்ஜியும் வர வாய்ப்புள்ளது நமக்கு. பூண்டு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அருமையான உணவு பொருள் பூண்டுதான். இருப்பினும் கோடை காலத்துல அதிகமான உணவில் இதை சேர்க்காமல் இருப்பது நல்லது. அதிகமாக வியர்க்க வைத்து உடலின் நீர்ச்சத்தை மிகமாக உறிஞ்சி சோர்வடைய செய்யும் நம்மை. காலிஃப்ளவர். பஜ்ஜி, கோபி மஞ்சூரியன் என்ப ஃபேவரட் உணவாக காலிஃப்ளவர் இருந்தாலும், இதில் அளவுக்கு அதிகமான நார்ச்சத்து உள்ளதால் செரிமானம் ஆவதற்கு உடலில் அதிக ஆற்றலை செலவிட வேண்டியிருக்கும். நமது உடலில் கடினமான உழைக்கும் பொழுது தானாகவே உடலுக்குள் அதிக வெப்பம் உருவாகிவிடும். அதனால் இதையும் கொஞ்சமாக பயன்படுத்துவது நல்லது. பசலைக்கீரை. கீரைனால எப்பவுமே ஆரோக்கியமான உணவுன்னு எல்லாமே தெரியும் நமக்கு. இருந்தாலும் பசலைக்கீரை அதீத ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. புரதம், மெட்டபாலிசத்தை ரொம்பவே துரிதப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. இதனால நம்ம சாப்பாட்டுல ஒருவித வெப்பநிலை தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும் நம்ம உடம்புல. அதிகமாக சாப்பிடாமல் இருப்பது நல்லது. கோடையில் மட்டும். மழை காலத்தில் நல்ல உணவுதான். குடமிளகாய். சைனீஸ் உணவுகள் மற்றும் பீட்சாக்களை ஃப்ரைட் ஐட்டம்ஸ்க்கு நமக்கு உணவுகளுக்கு பரவலாக பயன்படுத்தும் பொருள் தான் இந்த குடமிளகாய். இயல்பாகவே காரத்தன்மை இருக்கும். நம் உடலில் வெப்பத்தை அதிகப்படுத்தும். இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தும் குடமிளகாய். மேலும் உடலை சூடாக்கி அதிகப்படியான அசதியை ஏற்படுத்துமாம். இதனால் கொஞ்சம் கட்டுப்படுத்தவும். சக்கரவள்ளி கிழங்கு. பொதுவாகவே மாவு சத்து அதிகம் உள்ள எந்த ஒரு கிழங்கு வகையும் வெயில் காலத்துல நம்ம தள்ளி வைப்பது நல்லது. சக்கரவள்ளி கிழங்கு முழுமையாக ஜீரணிக்க உடலுக்கு அதிக நேரம் தேவைப்படுமாம். இந்த நீண்ட நேர ஜீரண செயல்முறையில உடல் சூடு கணிசமான அளவு அதிகரிக்க வாய்ப்பும் உள்ளதாம். அதனால வெப்ப நாட்கள்ல இதை தவிர்ப்பது நல்லது.
வெயில் காலத்துல நம்ம உடல்ல நீர் சத்து வேகமா குறையும் போது எது உடலுக்கு சூட்டை தருமோ அதை ஓரங்கட்டிட்டு நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை வெள்ளரிக்காய், சொரைக்காய், பூசணிக்காய், தர்பூசணி, முள்ளங்கின்னு இப்படி சௌ இது போன்ற குளிர்ச்சி தரும் காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இப்ப வெயிலின் தாக்கத்த போக்க நீர்மோரு, பானகம், இளநீ, நொங்குன்னு எல்லாரும் பேசிட்டே போனாங்க. இத இத வந்து நம்ம நமக்கே தெரியும். ஆனா, எங்க வீட்ல நாங்க டெய்லி என்ன சாப்பிடுவோம்னா, மதியானம் மதியானம் ஒரு ஜூஸ். எப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில, ஒரு நெல்லிக்காய் சீவியது ஒரு நெல்லிக்காய், ஒரு இஞ்சி துண்டு சீவியது ஒரு துண்டு, 2 ஐஸ் கட்டி பீஸ் போட்டு 4 கீரு மிக்ஸில அடிச்சு, அத அப்படியே வடிகட்டி லெமன் பிழிஞ்சிட்டு, தேனு, நாட்டு சர்க்கரை போட்டு சூப்பரா இத குடிப்போம். இல்லையா, ஒரு கைப்பிடி புதினா துண்டு, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு துண்டு சீவிய இஞ்சி, 4 ஐஸ் கட்டி போட்டு அடிச்சிட்டு, ஒரு டிராப் லெமன் புழிஞ்சிட்டு, அது கூட நிஜமாவே பாருங்க, அது சுகர் கேன் சூப் மாரி இருக்கும். நல்லாருக்கும். ஜூஸ் நல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு கூட. 1/2 பீஸ் பீட்ரூட்ட போட்டு, அதுல ஒரு துண்டு இஞ்சி போட்டு, அதுல கிரேப்ஸ் இருந்தா கூட சேர்த்துக்கலாம். இல்லன்னா ஐஸ் போட்டு, நல்லா கீர் அடிச்சுட்டு 4 கீர் அடிச்சுட்டு குடிச்சு பாருங்க. சூப்பரான ஜூஸ் நல்லாருக்கும். 1/2 கப்பு தயிர்ல 1/2 வெள்ளரி பிஞ்சு பீஸ அடிச்சு போட்டு, அதுல ஒரு துண்டு இஞ்சி, உப்பு போட்டு நல்லா 4 மிக்ஸில நல்லா 4 ஐஸ் கட்டியும் போட்டு அடிச்சுட்டு, கருவேப்பில, கொத்தமல்லி இருந்தா கூட போட்டுக்கலாம். வெயிலுக்கு சூப்பரான இதமான ஜூஸ் ரெடி. எந்த பழம் இருக்கோ, அத ஒரு பீஸ் போட்டு, 1 டம்ளர் பால சேர்த்து, சு சு சுகர் வேணா சேர்த்துக்கலாம். இல்லன்னா ஹனி கூட சேர்த்துக்கலாம். நீங்க போட்டு அடிச்சு குடிச்சு பாருங்க. ஹெல்த்தியான வெயிலுக்கு இதமான ஜூஸ் ரெடி. இந்த மாரி தான் டெய்லி விதவிதமான ஜூஸ் போட்டு குடிப்போம். நீங்களும் இத மாரி குடிச்சு வெயிலோட என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க, உங்கள ஐஸ் மழையில நனைய வச்சுட்டேன். ஆனா, சாப்பாடு பத்தி சொல்லணும்ல. மதியம் எப்பவுமே போல காய்கறி, பொரியல், கூட்டு, ரசம் தாங்க எங்க வீட்ல. மார்னிங் மார்னிங் உணவு எப்படி எடுத்துக்கணும்? அதுல ஒரு சின்னது பார்க்கலாமா? எங்க வீட்ல எப்பவுமே ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு விதமான சாப்பாடு தான் இருக்கும். அது எப்படி? ஒரு நாள் வெந்தய கூழு, கஞ்சி. அது என்னங்க வெந்தயம்? வெந்தயம் கசக்காதா? அத எப்படி சமைக்கிறது? ஒண்ணும் இல்லங்க. ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து 1 ஸ்பூன் வெந்தயத்த வறுத்து போட்டு, 10 பூண்டு பல்ல போட்டு, 5 விசில் விட்டு இறக்குனோம்னா, மகிழ்ச்சியா சூப்பரா குடிக்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் பால புழிஞ்சீங்கன்னா, கஞ்சி மாரியும் குடிக்கலாம். இல்ல துருவுன தேங்காய் பூவ போட்டு கூழு மாரியும் சாப்பிடலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. சூட்ட தணிக்க கூடாது. இத வெந்தயத்துக்கு பதிலா நம்ம மொளக்கட்டின பயிறு, இல்ல அதே மாரி பூண்டு பல்ல போட்டு 4 விசில் விட்டு இறக்குனோம்னா, தேங்காய் துருவலோ, பாலோ ஊத்தி சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இதையே இதுக்கு பதிலா உளுந்து, கம்பு, சோளம், கேழ்வரகு இந்த மாரி தானியங்கள மொளக்கட்டி மொத நாள் 2 நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சு மொளக்கட்டி எடுத்து வச்சுட்டு, இத ஒரு கைப்பிடி அரிசி கூட்ட போட்டு, நம்ம இதே மாரியும் இந்த பூண்டு பல்ல போட்டு 4 விசில் விட்டு இறக்கி சூப்பரா சாப்பிடலாம். உடம்புக்கு குளுமையாவும் இருக்கும். வயிறு புண்ணும் வராது. நல்லாருக்கும். இது போல தான் குதிரவாளி அரிசி கூட பாசிப்பருப்பு சேர்த்து பொங்கலாவோ, கஞ்சி கூழவோ செஞ்சும் குடிக்கலாம். கருப்பு கவுனி அரிசி, வரகு, சாம, மாப்பிள சம்பா அரிசி இது மாரிலாம் அரிசிய யூஸ் பண்ணிக்கிட்டு ஏன்னா நம்ம எல்லாம் ஏஜ் ஆயிட்டோம் இல்லையா? இந்த மாரி அரிசிகள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா, உடம்புக்கு நல்ல ஹெல்த்தாவும் இருக்கும். வெயிலுக்கும் நல்லது. உடம்பும் தெம்பா இருக்கும். ஹெல்த்தியாவும் இருக்கும். இதெல்லாம் எங்க வீட்ல டெய்லி நடக்கிறது தான். அதனால தான் உங்களுக்கு இத டிப்ஸா நான் குடுக்குறேன். இதுல இருக்கிறது எல்லாமே உண்மையா குடுத்தா தான் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதெல்லாம் டெய்லி சொல்றேன். இப்ப நான் ஒரு கதையோட முடிச்சுக்கிறேன். அப்படியா? சரிங்க. ஒரு கணவன், மனைவி. அவங்களுக்கு ஒரு மகள். அப்பா ஒரு தனியார் கம்பெனில வொர்க் பண்றாரு. அவங்க வீட்டுக்கு அருகே ஒரு பஸ் ஸ்டாப்பு. அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து கம்பெனிக்கு ஏறி போவாரு அந்த பஸ்ல. அவர் வீட்டுக்கு அருகிலே தான் இருந்துச்சு. அவர் வீட்டு கொல்லைய ஒட்டியே தான் இருந்தது. அதுக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே ஒரு மரம், வாதா மரம். நெறைய நாள் என்னன்னா, அங்க அந்த மரத்து நிழல்ல தான் போய் போய் நின்னு நின்னு பஸ் ஏறி போயிட்டு இருப்பாங்க அந்த கம்பெனிக்கு அவங்க அப்பா. சில நாட்கள்ல அந்த பஸ் ஸ்டாண்டும் இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்ப அந்த மரத்து நிழலு தான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப உபயோகமாவும் இருந்துச்சு. அந்த பஸ்ஸு வர்ற வரைக்குமே எல்லாரும் அங்க வெயிட் பண்ணி அந்த மர நிழல்ல, அந்த பெஞ்சுல உட்காந்து எல்லாரும் காத்து வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த இவரும் இப்படிதான் போயிட்டு டெய்லி வந்துட்டு இருக்கும்போது, மரம் இவருக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப ஒரு மனசுக்குள்ள அவருக்குள்ள ஒரு ஈர்ப்பு அந்த மரத்து மேல. டெய்லி அது கூடயே போய் போய் உட்காந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. ஆஃபீஸ் போம்போதும், வரும்போதும் பொய்யும் பேசிட்டு இருப்பாரு. அதோட மட்டும் இல்லாம, வீட்டுக்கு வந்தா கூட ரொம்ப நேரம் கழிச்சுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இப்படியே போயிட்டு அந்த மரத்துக்கிட்டயே உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அவங்க ஒய்ஃப் கூட கேட்பாங்க, "என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க இந்நேரத்துக்கு அந்த மரத்துக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு?" அப்படிம்பாங்க. "ஏய் நான் மரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்டி" அப்படிம்பாரு. உடனே இவங்க சிரிப்பாங்க. "இப்ப வர வர நீங்க மனிதர்களோட பேசுறத விட மரத்துக்கிட்ட தான் அதிகமா பேசுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. இவரு எப்பவுமே அந்த மாரியே போய் போய் அது கூடயே பேசிட்டு, சிரிச்சுக்கிட்டு
சுத்தி பார்த்துட்டு வருவாரு. அவங்க மகளுக்கும் திருமணம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பண கஷ்டம். கொஞ்சம் அந்த மரத்த வித்துறலான்னு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. "வேணாங்க, வேணாம் இது இருக்கட்டும். நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. கட்டிலு, பீரோ இதெல்லாம் செய்யறதுக்காவது இந்த மரத்த யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க. "வேணாம். இதோட இது உனக்கு தெரியாது. அது என்னோட உயிர்டி. நான் என் அக்கா, தம்பி கூடலாம் இந்த மரத்த சுத்தி தான் விளையாண்டுருக்கேன். உனக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியல. நீ விடு. நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் என்னோட மலரும் நினைவு சின்னம் கூட" அப்படின்னு சொல்லுவாராம் அவரு. அப்ப சில நாள்ல அவங்க மகளுக்கும் திருமணம் முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க. ஸ்டாலின் ஆட்சி தொடங்குன இதுல வந்து 4 ரோடு விரிவாக்கம், இந்த சாலை விரிவாக்கம்லாம் ஆரம்பிச்சாங்க. அப்ப புது பஸ் ஸ்டாண்ட் கட்டி தரோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்துச்சு. அப்ப அந்த ஆர்டர் வந்தப்ப அந்த ரோடு விரிவாக்கத்துக்காக அந்த மரத்த வெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால, ஆர்டர் கையில வந்தது. ஏன்னா இவரோட சொந்த இதுல அந்த மரம் இருக்கிறதுனால ஆர்டர கையில வாங்குனாரு. வாங்குனதுலேருந்தே அவருக்கு மனசே சரியில்லையாம். தானே புயல் அப்ப கூட பார்த்தீங்கன்னா, அந்த மரம் விழுந்துருமோன்னு ஜன்னல திறந்து திறந்து பார்த்ததா அவங்க மனைவி எழுதியிருக்காங்க அதுல. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ம் ஆர்டர கையில வாங்குனப்ப 2 நாள் அவரால சாப்பிட கூட முடியலையாம். போய் போய் ஆஃபீஸ்லயும் போயிட்டு திருப்பியும் வந்து அந்த மரத்தடியிலேயே உட்காந்துர்றாராம். மறுநாள் காலையில மரம் வெட்ட ஆட்கள்லாம் வந்துட்டு, மிஷின் எடுத்துட்டு வந்துட்டு, வாசல்ல வந்து எல்லாரும் ஆர்டர குடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, "என்னங்க உள்ள இருக்கீங்க, இன்னும் வரலையா? எந்திரிச்சு வரலையா? பாருங்க 7 ஆயிடுச்சு மணி, இன்னும் தூங்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் போய் எழுப்பியிருக்காங்க. "நல்லா தூங்கிட்டீங்களா? ஏங்க இன்னும் எந்திரிக்கலன்ட்டு?" அவர் உடல் சில்லிட்டு இருந்ததாம். அவர் எப்போதோ இறந்தாருன்னு அவங்களுக்கே தெரியலையாம். அவர் ஏற்கனவே வேற 2 தடவ ஜன்னல திறந்து திறந்து மரத்த பார்த்துட்டே இருந்தத அவங்க ஒய்ஃப் பார்த்துருக்காங்க. அந்த மரம் வெட்டப்படுவத வந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் இதயம் நின்று விட்டதாக அவர் மனைவி எழுதியிருந்தாரு. இது கதை அல்ல, உண்மை சம்பவம். ஒரு பத்திரிக்கையில படிச்சது இது. இத நான் ஏன் சொல்றேன்னா, நாமளும் இந்த மாரி தான். நானும் இந்த மாரி தான் செடி கொடியோட, மரத்தோடலாம் ரொம்ப பேசுவேன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த செடி கொடிகளோட பேசுறது. அது காட்டுல அசைஞ்சு ஆடும்போது பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஏதோ சொல்ல வர்ற மாரி ஒரு உணர்வுகள் இருக்கும் நமக்கு. அதனால தான் நான் இத சொல்றேன். ஏன்னா, மரத்த எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க மனிதர்களும் இருக்காங்கங்கிறதுக்காக தான் நான் இத சொல்ல வர்றேன். வெயிலுக்கேற்ற இதமான நிழல் தரும் மரத்தை நேசிப்போம், காற்றை சுவாசிப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று கூறி கேட்டுக்கொள்கிறேன். அன்புடன் நாகவள்ளி நவநீத கிருஷ்ணன். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். நன்றி, நன்றி மேடம். மிக சிறப்பான ஒரு உரை. நட்புலரி தலைப்பு வெயில். சம்மர் இஸ் நாட் ஜஸ்ட் எ சீசன், இட் இஸ் எ ஸ்வீட் மெமரி ரிட்டன் பை சன்லைட். மதிப்பிற்குரிய மேடை அறிவை விதைக்கும் நட்புலரி குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்து, இன்றைய தலைப்பு வெயில். பொதுவாக நம் வெயிலை பார்த்தால் முகம் சுளிப்போம். ஆனால் இன்று பேச்சாளர் அழகாக நினைவூட்டினார். மழை மட்டுமா அழகு என்று சொல்லாதீர்கள், வெயிலும் அழகு என்ற பாடல் வரிகளோடு. ஆம், அழகு என்ற பாடல் போல இயற்கையில் அனைத்திற்கும் அழகு உண்டு. திருக்குறள் சொல்கிறது, மிகினும் குறையினும் நோய் செய்யும். அதாவது எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்க வேண்டும். வெயிலும் அப்படித்தான். அளவோடு இருந்தால் ஆரோக்கியம், அதிகமானால் சிரமம். வெயில் என்றதும் என்னுடைய சைல்ட்ஹுட் நினைவுகள் கண்முன் வருகிறது. மே மாதம் விடுமுறை, கிராமத்து குளம், காலை முதல் மாலை வரை குளத்தில் விளையாடி மதிய உணவையே மறந்த நாட்கள். அப்பாவின் முதல் அடி கூட இன்றும் இனிய நினைவு. ஐஸ் பாலில் 10 பைசா, ஆரஞ்சு மிட்டாய், தாத்தா வாங்கி தந்த சந்தோஷம், பிரைஸ்லெஸ் மெமரி. அந்த காலத்தில் பனை விசிறி, வீட்டு திண்ணை, மோர், பானகம், வெள்ளரி இவையெல்லாம் சம்மர் பேக்கேஜ். இன்று ஹெல்த்தி சம்மர் ஃபுட் பற்றி ஸ்பீக்கர் அருமையாக கூறினார். வெந்தய கஞ்சி, கம்பு, உளுந்து, சிறுதானியம், மாப்பிள்ளை சம்பா, நீர்மோர், இதுதான் நம் முன்னோர்களின் நேச்சுரல் ஏர் கண்டிஷனர். ஒரு டச்சிங் ஸ்டோரி. ஒரு மனிதன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மரத்தோடு பேசுவார். அதை வெட்டிய போது அந்த வேதனை தாங்க முடியாமல் உயிர் பிரிந்தது. இதில் ஒரு பெரிய மெசேஜ். மரத்தை வெட்டுவது மரத்தை மட்டுமல்ல, நினைவுகளையும் வெட்டுவது. ஆகவே நண்பர்களே, வெயில். V for value nature, E for enjoy memories, Y for yield health, I for inspire simplicity, L love life. பாரதி வெயிலை போற்றினார். சின்னஞ்சிறு கிளியை போல காற்றையும் ரசித்தார். நாமும் வெயிலை வெறுக்காமல் புரிந்து கொண்டு வாழ்வோம். சன்லைட் gives not only heat, it gives life. மிக அருமையான உரை தந்த நாகவள்ளி நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி பின்னோட்டு தேர்வு செல்கிறோம். முதலில் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க.
கோமதி மேம். சார், நற்புலரி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். காலையிலேயே தமிழில் அருணகிரி சாருடைய தமிழை கேட்குறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் அருணகிரி சார். அடுத்ததாக வந்து நம்ம மேடம் நாகவல்லி மேடம் ஒரு அஷ்டாவதானி போல் இருக்குது. யாரையுமே நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. நம்ம நற்புலரி லெஜெண்ட்ரிஸில் ஹிந்தி டீச்சர், சிங்கர், டான்சர், ரைட்டர், லிரிக் ரைட்டர், ஆக்டிங், அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட், யோகா, சமையல் வெளுத்து வாங்குறாங்க. ஒரு அஷ்டாவதானியாக இருக்கிறவங்க பேசுனதை என்னை கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் வந்து சாங் வந்து எடுத்தோன்னே ஆரம்பித்த சைவம் சாங்கில் ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க வாய்ஸ் அப்படியே ஒரு ஃப்ளூட் வாய்ஸ் மாதிரி சூப்பர். அதே மாதிரி ஒரு குழந்தையிலேயே வந்து இந்த நிறைய ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ நல்ல ஆக்டராக இருக்காங்க போல இருக்குது. அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து பின்னாடியெல்லாம் உட்காந்துக்கிறதுன்னு சொன்னாங்கல்ல, செம ஆக்டிங் போல இருக்குது. அதே மாதிரி அந்த அவங்களோட மகிழ்ச்சிக்கான நினைவலைகள், அவங்களுடைய குழந்தை பருவம் சொன்னது கிட்டத்தட்ட நானும் அதே மாதிரி ஒரு நல்ல வில்லேஜ் கும்போணம் பக்கத்தில் திருவாவடுதுறையில் தான் இந்த பம்பரம், கிட்டிப்புல், ஐஸு, மாம்பழ எக்ஸ்பீரியன்ஸு, அதே மாதிரி அந்த 90s கிட்டோட ஸ்நாக்ஸு, பனை விசிறியை பற்றி சொன்னது, மண்பானை, இது எல்லாமே வந்து எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நல்ல ஞாபகம் வந்துச்சு. எங்கள் ஹோமியோபதி நான் ஃப்ரீ கிளாஸ் போகிறேன். டாக்டர் பாலா சார் அவர் வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் நேசிக்க கற்றுக்கணும். இப்போ கோடை காலத்தை நம்ம ரொம்ப வெறுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வியாதி அப்படி தான் வருது. அந்த கட்டியெல்லாம் வந்துடும். மழையை ரொம்ப திட்டணும், ஏன் இந்த மழை வருதுன்னு சொன்னால் சளி பிடிச்சிரும். அப்படி தான், அதாவது அந்த ஹோமியோபதி மருந்து வந்து கேரக்டருக்கு கொடுக்குற மருந்து, உயிராற்றலுக்கு கொடுக்குற மருந்து, மனசில் என்ன நினைவுகளோ அதுதான் வியாதி வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இருந்தது மேடமோட ஸ்பீச்சு. இந்த விசிறி கதை கூட நல்லா இருந்தது. கடைசியாக ஒரு கதை சொல்லி நம்மளை கிட்டத்தட்ட அழுகவே விட்டுட்டாங்க. உண்மையிலேயே வந்து அவர் அந்த மரத்தோடைய உடன்கட்டை ஏறிட்டாருங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் பொதுல கூட மரம்தான் 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 மனிதன் அந்த வைரமுத்துவோட கவிதையை சொன்னேன். உண்மையிலேயே மரத்தை நம்ம வெட்ட 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 நமக்கு எவ்வளோ லாஸுங்கிறது நமக்கு அப்புறம் தான் தெரியும். அது மாதிரி ஸ்பீச் ஃபுல்லாகவே அவங்களோட குரல் வந்து லைட்டாக பாடுற மாதிரியே இருக்குது. ஸ்பீச் ஃபுல்லாகவே பாடிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ் மாதிரியே ஸ்பீச் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்பீச் லாங்குவேஜில் வாய்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டா அந்த வாய்ஸ் வந்து சிரிக்கும், அழுவும், பேசும். அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ட்ரைனிங் எடுத்தவங்க மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா அந்த காய்கறிகளை பற்றி, அதெல்லாம் ஃபுட்டை பற்றி, பாரம்பரிய உணவு பற்றிலாம் சொல்லும்போது இவங்க ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பித்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு நினச்சேன். ரொம்ப ரொம்ப வெயிலோட விளையாடிட்டாங்க. நாமுத்துக்குமார் சொன்ன மாதிரி உறவாடிட்டாங்க, விளையாடிட்டாங்க, அதோடையே மகிழ்ந்துட்டாங்க. அந்த வெயிலோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கிடைக்கல தான். நம்ம கிஃப்டட், ஸோ பிளஸ்ட். ஸோ அருமையான ஸ்பீச் கொடுத்த நாகவல்லி மேடம், ஹேட்ஸ் ஆஃப். வாழ்க வளமுடன்மா. நன்றி நன்றி மேடம். இன்னைக்கு வந்து வேர்ல்டு நர்ஸ் டே, செவிலியர் தினம். 2000 வருடங்களுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் வந்து நோயாளி, மருத்துவர், மருந்து, செவிலியர், இந்த 4 தான் வந்து மருந்து அப்படின்னு சொல்லி மருத்துவ உலகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதனால உலகம் முழுக்க இருக்கிற செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். மேடத்தை வந்து அறிமுகமாக தொடர்பு கொண்டப்ப ஒன்றுமே இல்லை சார், என்ன சொல்றது அப்படின்னாங்க. சரிங்க மேடம், உங்கள் ஊரை சொல்லுங்க. ஒவ்வொன்றா கேட்கும்போது அவங்க கம்ப்ளீட்டாக இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து சொல்லி முடிக்கும்போது நான் எழுதி அனுப்பினேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து உண்மையிலே அவங்க அஷ்டாவதானி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி மேடம். அடுத்து சுனிதா மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். உலக செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு சொல்லுங்க. அருணகிரியா, நான் கொஞ்சம் பேசுனேன் ஐயா. பேசுங்க. அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வேண்டப்பட்டவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எனக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்லா இருந்தது கிளாஸு. எல்லாம் டிப்ஸு நிறைய கொடுத்தாங்க. நாகவல்லி மேடம் எல்லாத்துலேயுமே ஜீனியஸு. ரொம்ப சந்தோஷமையா. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. கொதிக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதா, குளிரும் தென்றல் காத்தே உனக்கு இருக்க தெரியாதா, பிரிக்க தெரிந்த இறைவா உனக்கு இணைய தெரியாதா, நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா. ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. நன்றி ஐயா. ஐயாவோட உடல் நலம் பூர்ண குணமடைய
எல்லாம் செய்ய வேண்டியது. ஐயா, நீங்க மனசுல வந்து கண்ண மூடி ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களுக்கு நான் ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு எந்த நோயும் இல்ல அப்படின்னு நீங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருங்க. குறிப்பா வந்து ஏர்லி மார்னிங்ல அந்த ரிஷி முகூர்த்தத்துல சொன்னீங்கன்னா, உங்களுடைய உடல் வந்து வெகு விரைவா குணமடையும். எங்களுடைய பிரேயர்ஸ வந்து நேச்சர் கிட்ட வச்சுக்கிறேன். மத்தவங்களும் அவருக்காக வேண்டிங்க. நன்றி. அடுத்து சுனிதா மேம். நன்றி நன்றி ஐயா. தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். லோகநாதன் சார், எங்களோட ப்ரேயர் உங்களுக்கு எப்பவும் இருக்கு. நாங்க உங்கள மனசுல நினைச்சிட்டே தான் இருக்கோம். குறிப்பா காலையில எந்திரிச்ச உடனே நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நற்புலரிலே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க சீக்கிரம் குணமடைஞ்சு நற்புலரில ஹாப்பியா நீங்க வந்து நான் நல்லா இருக்கேன்ற வார்த்தைய வந்து சொல்றதுக்கு சீக்கிரம் வருவீங்க. அத நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். உலகமெங்கும் உள்ள செவிலியர்களுக்கு செவிலியர் தின வாழ்த்துக்கள். அவங்களுடைய பணி வந்து எப்படிப்பட்டதுன்னு ஒவ்வொருவருக்கும் தெரியும். டாக்டர்ஸோட பணிய விட செவிலியர்கள் தான் அவங்க களம் இறங்கி வேலை செய்றாங்க. குறிப்பா நம்ம குரூப்ல வந்து நம்ம சிவகனி மேடம் செவிலியரா இருக்கிறாங்கன்னு அது மட்டும் எனக்கு தெரியும். குறிப்பா நம்மளுடைய சிவகனி மேடத்துக்கு செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்து மேடம் எப்படி நம்ம ஒரு நம்ம மழை எவ்வளவு ரசிக்கப்பட்டதோ, வெயில் எப்படி ரசிக்கப்பட்டதோ, அதே போல உங்களுடைய பாடலும், உங்களுடைய குரல் வளமும் ரசிக்கப்பட்டது. சிறப்பான குரல் வளம். நீங்க பாடுறதும் அழகா இருக்கு. நீங்க பேசுறதும் ரொம்ப அழகா இருக்கு மேம். அதுக்கப்புறம் இந்த அழகான நினைவுகள், சிறு வயதில் உள்ள நினைவுகள அழகா சொன்னீங்க. அதுவும் ரொம்ப அழகா இருந்தது. காய்கறிகள் எந்தெந்த காய்கறிகள் வந்து தேவையில்லை, அதிகமா எடுக்கக்கூடாது. கத்தரி, பூண்டு, காலிஃப்ளவர், பசலைக்கீரை, குடைமிளகாய், சர்க்கரைவள்ளி கிழங்கு அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து எனக்கு புதிய தகவலாக இருந்தது. தேங்க் யூ மேம். அதுக்கப்புறம் இந்த ஜூஸஸ் ரொம்ப குடிக்கணும் போல இருந்துச்சு. நீங்க சொல்லும்போதே, "ஓ! இப்படிலாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாமோ?" அப்படி சொல்லி டிப்ஸ் குடுத்தீங்க. அது ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் கஞ்சி டிப்ஸும் குடுத்தீங்க. கஞ்சி டிப்ஸும் இப்படி இப்படி பலவிதமான கஞ்சி, அது வந்து வெறும் சிம்பிள் தான். நீங்க சொன்னது எல்லாமே சும்மா வெந்தயத்த போட்டு 2 பூண்ட போட்டு குடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அத கூட நம்ம ஃபாலோ பண்ணாம பெரிய பெரிய என்ன சாப்பிடலாம், பெருசா என்ன சாப்பிடலாம், நம்ம ஹெல்த் எப்படி பார்க்கலாம்னு பெரிய பெரிய யோசனைகள்லாம் போறோம். இந்த மாதிரி குடிச்சா கூட உடம்ப வந்து ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப அழகா இருந்துச்சு. மொத்தத்துல வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 1/2 அன் ஹவர்ல சூப்பரா எங்களுக்கு பேசிட்டு போயிட்டீங்க. தேங்க் யூ மேடம். வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி சுனிதா மேம். தாயோட கருவறையிலிருந்து இந்த உலகத்திற்கு வந்து கண் விழித்து பார்க்கும் முதல் பிம்பம் பெண். அந்த பெண் செவிலியராக தான் இருப்பாங்க. பெரும்பாலான குழந்தைகள் வந்து இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு டெலிவரியில தான் இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி நற்புலரியோட முக்கிய தூணா இருக்கிற நம்ம சிவகனி மேடமும் அந்த அறப்பணியை மேற்கொள்றாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து உலகம் முழுக்க உள்ள செவிலியர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். அடுத்து ரமேஷ் சார், உங்களுடைய பெண்ணுடைய இது. நன்றி சார் வாய்ப்புக்கு. மிக அருமை, அழகான பாடலோட மழை மட்டும் அழகு, கொடும் வெயில் கூட அழகு, நீங்கள் பாடும் பாடல் கூட அழகு அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ஃபீட்பேக்கை மிக அழகாக வெயில் சம்பந்தமா இவங்களோட சிறு வயது நினைவுகள், அது மாதிரி என்னென்ன உணவுகள் தவிர்க்கணும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் வந்து காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது வெறும் இந்த உணவை தவிர்க்கணும்னு முட்டையா சொல்லாம, சக்கரவள்ளி கிழங்கு ஏன் தவிர்க்கணும்னா டைஜஷன் லேட் ஆகிறதுனால நமக்கு வந்து வெப்பம் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தோட மிக அழகாக நேர்த்தியா அதெல்லாம் சொன்ன விதம் ரொம்ப அழகு. அது மாதிரி கஞ்சி பத்தி நிறைய சொன்னாங்க. ஒரு 6 முறை விசில் விடணும்னு சொல்லும்போது யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல. ஸோ அருமையா ஒரு கஞ்சிக்கான ரெசிபி கொடுத்துருக்குறாங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மிக அழகாக சொல்லி ஒரு மரத்தோட ஒரு அட்டாச் பர்சன், ஒரு செடி கொடிகளோட அட்டாச்சாக நிறைய அன்பு செலுத்துகிற ஆள்லாம் இருக்காங்க. நான் கூட நம்ம நற்புலர் கேட்கும்போது கார்டனில் தான் இருப்பேன். ஸோ அதோட இருந்த அட்டாச்சில் ஒரு ஸ்டோரி சொன்னது, அழகான ஓப்பனிங், அழகான கண்டென்ட், நல்ல க்ளோசிங், ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச்சாக சொல்லலாம். சூப்பராக இருக்குது, அருமையான விஷயங்களாக இருந்தது. நல்ல ஸ்பீச் மேடம், நன்றி, வாழ்த்துக்கள். லோகநாதன் ஐயாவுக்கு விரைவாக குணமுடைய வாழ்த்துக்கள், செவிலியர் தின வாழ்த்துக்கள். முக்கியமாக சிவகனி மேடம் நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு நேரடியாக வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நன்றி ரமேஷ் சார். நன்றி, நன்றி ரமேஷ் சார். அடுத்ததா ஒரு அருமையான நிகழ்ச்சியை கொடுத்த தன்னுடைய அழகான தங்கைக்கு திரிபுர சுந்தரி மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம்.
நற்புலரி அனைவருக்கும் காலை வணக்கம். என் நினைவுகளை திருப்பி எங்களோடு சேர்த்தது ரொம்ப அருமை. பாடல் வரிகளும் ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா இனிமையான குரல். எங்களுக்கெல்லாம் பாட வரல ரொம்ப. அவளுக்கு எல்லாமே எல்லாத்துலயுமே திறமைசாலி தான் அவ. படிப்புலயும் சரி, பாட்டுலயும் சரி, மற்றது எல்லாத்துலயுமே நல்ல திறமையா இருப்பா. அதனாலதான் அவள் மேலும் மேலும் படிக்கணும்னு ஒரு ஆசையோடு படிச்சது. ரொம்ப அருமையா இருந்தது. எங்க தாத்தா கிட்ட எல்லாரும் இதே மாதிரி ஒவ்வொரு வேலை செஞ்சாதான் அதுக்குள்ள கூலி கொடுப்பாங்க அப்படிங்கறத நினைவுபடுத்தினா. அதுல கரும்பும் உண்டு. ஆலக்கரும்பு போட்டிருப்போம், அதை வெட்டுவாங்க, அதை சிந்தி இருக்கும் நெடுக, அதை கொண்டாந்து அதுல கரை சேர்க்கணும். அதை கொண்டுட்டு வந்து எல்லாம் சேர்த்தாதான் கரும்பு கொடுப்பாங்க. அப்ப ஆலக்கரும்பெல்லாம் மென்னு சாப்பிடுற அளவுக்கு எல்லாரும் இப்ப வந்துதான் ஜூஸ் கடையெல்லாம், அப்ப ஜூஸ் கடையெல்லாம் கிடையாதுங்கிறதுனால அதை சாப்பிடுவோம். அப்பதான் கரும்பு கொடுப்பாங்க. எடுத்துட்டு வந்து ஒரு கட்டு கொடுத்தா கூட ஒரு நாள்ல காலி பண்ணிடுவோம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறது. ரொம்ப அருமையான நினைவுகள். குளத்துல குளிச்சது, உணவுகள் சாப்பிட்றதெல்லாம் வந்து எல்லாருமே நாங்க 2 பேரும் அப்படிதான் பகிர்ந்துதான் எல்லாம் செய்வோம். ரொம்ப அருமை. எல்லாமே அற்புதமா இருந்தது. ரொம்ப அருமை தங்கை. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நன்றிகள். ஐயாவோட உடல் பூர்ண குணமடைய மனதார வாழ்த்துகிறோம். இறைவன் அருள் அவங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும். சீக்கிரமாகவே குணமாகி வீட்டுக்கு வந்துருவாங்க. ரொம்ப நன்றிகள் அனைவருக்கும். நன்றி நன்றி மேம். அடுத்து முத்துலட்சுமி மேம், உங்களுடைய கண்ணோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். இன்றைக்கு இனிய செவிலியர் தின வாழ்த்துக்கள். நம்ம அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா அவங்க இந்த சொசைட்டிக்கு பண்ற மிகப்பெரிய சேவை, அவங்களுக்கு தலை வணங்குகிறோம். லோக்நாதன் சார், உங்களுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள் டெய்லி நாங்க பண்ணிக்கிறோம். நீங்க உடல்நலம் தேடி சீக்கிரமா நல்லா வந்துடுவீங்க. அவங்க சார் சொன்ன மாதிரி எப்பவும் வந்து நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு பிரபஞ்சத்தை பார்த்து பேசிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க நல்லா இருக்கீங்க. அதுக்கப்புறம் மகா மிருத்யுஞ்சய மந்திரம்னு ஒரு சின்ன 4 லைன்ல ஒரு மந்திரம் இருக்கு சார். நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க அதை டெய்லி சொல்லிட்டே இருங்க. நான் நாளைக்கே துள்ளி எழுந்துச்சு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம். நீங்க உடல்நலம் சீக்கிரமா சரியாக என்னுடைய பிரார்த்தனைகள். நாகவல்லி மேம், சூப்பர் ஃபண்டாஸ்டிக் செஷன். வெரி வெரி நைஸ். மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பன் தோப்பு குயிலும் நீதானோ. அந்த குயிலுக்கு என்னுடைய தலை வணங்கி வாழ்த்துகிறேன். மேம், சான்ஸே இல்லை. நீங்க வந்து பாடுனீங்களா, பேசுனீங்களா, என்ன பண்ணீங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு இந்த தேனினும் இனிய குரல்ல எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விருந்தையே சமைச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அட்டகாசமா பண்ணிட்டீங்க. நீங்க பாடும்போது எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. நீங்க பேசும்போது எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. நீங்க மட்டும் ஜாலியா போய் வேப்ப மரத்து இதுல விளையாடி இருக்கீங்க, மாமரத்து தோப்புல விளையாடி இருக்கீங்க, குளத்துங்கரையில விளையாடி இருக்கீங்க, அப்பா கிட்ட வாங்கின முதல் அடி எல்லாமே ரொம்ப 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 அட்டகாசமான இந்த வெயிலுக்கு ஏற்ற இது. அது வந்து நீங்க சொன்ன இந்த சினாரியோல உண்மையிலேயே வெயிலுடைய தாக்கம் தெரியவே தெரியாது. வெயில் காலத்துல சம்மர்ல இந்த தோப்புக்குள்ள போய் ஆடுற ஆட்டம் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அட்டகாசமா எங்க எல்லாரும் அங்க கூட்டு போய் நீங்க காமிச்சிருக்கீங்க இந்த சினாரியோஸ் எல்லாம். ஆனா என்ன, ஒண்ணே ஒண்ணு, நம்ம பசங்களை மட்டும் அங்க கூட்டு போகாம அந்த கிளாஸ்க்கு போய் இந்த கிளாஸ்க்கு போய் துரத்தி விட்டு அந்த வழியவும் ஞாபகப்படுத்துனீங்க. ரொம்ப 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 சூப்பர் செஷன். அந்த வெயிலுக்கு ஏற்ற உணவுகள், அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுகள்னு அத்தனை லிஸ்டையும் போட்டு ஒரு ரெசிபியவே கொடுத்து செம்ம. நீங்க என்ன பண்ணலன்னே தெரியல. நீங்க எவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு வாழ்த்தனமா என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்னு அத்தனையும் ஒரு சூப்பர் நினைவலைகளா இன்னைக்கு திரை முன்னாடி எங்க எல்லாருக்கும் கொண்டு வந்து இந்த செஷனை வந்து வெயிலின் தாக்கத்துல இருந்து காப்பாத்திட்டீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி நைஸ். எக்ஸலன்ட் செஷன் மேம். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேம். அடுத்து தாமோதரன் சார், உங்களுடைய கண்ணோட்டத்தை தரலாம். நற்புலரிக்கு இனிய காலை வணக்கம். இந்த ஒரு செஷன் எங்கள் வீட்டில் நடந்துற போல இருக்கு எல்லாமே. ஏன்னா திருப்பூரில் அந்த மாதம் எல்லாம் திருவிழா நடக்கும். அப்போ வந்து அறுவடை நேரம். அறுவடை முடிந்து திருவிழாவுக்கு மாலையில் செல்லும்போது எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், எல்லாருமே கதிர் பொறுக்கணும், கதிர் பொறுக்கினா தான் உங்களுக்கு நான் திருவிழாவுக்கு காசு தருவேன்னுவார். எல்லாருமே கதிர் பொறுக்கும். யார் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு காசு அதிகமாக தருவார். அதிகமாக கொடுத்தா 25 பைசா தான் நான் போகுது.
4 என்பார்கள். கொஞ்சம் அதிகமாக போயிருந்தால் 8 தருவார். இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம். அதே போலத்தான் கரும்பு தோட்டம் போட்டிருப்போம். கரும்பு வந்து நாங்களே சர்க்கரை ஆடுவாங்க. அப்போ வந்து அந்த கடைசியில கரும்பெல்லாம் ஜூஸ்லாம் சர்க்கரைலாம் எடுத்துட்ட பிறகு கடைசியில அந்த வெள்ள தண்ணீர் என்ற அந்த வெள்ள தண்ணியை குடிக்கிறதுக்கு எல்லாருமே ஆர்வமாக இருப்போம். நல்ல நிகழ்ச்சிகள் அப்பொழுது இருந்த ஒரு சூழ்நிலை இப்பொழுது இல்லை. அப்பொழுது அனைவரும் உறவுகள் வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தார்கள். இப்பொழுது எல்லாம் மாடி வீடுகளை கட்டிக்கொண்டு அவரவர்கள் தனித்தனி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அறை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஏசி, ஒவ்வொரு ஃபேன், இப்படி என்று செலவுகள் அதிகமாக கூடிக்கொண்டே போகின்றன தவிர அப்பொழுது இந்த நிறைவுகளை பார்த்தால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இப்பொழுது இல்லை என்றுதான் கூற வேண்டும். குளத்தில் நீச்சல் அடிப்பது என்பது எங்கள் இளம் வயதில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நேரம். இப்பொழுது பனங்காய் நேரம், பனங்காய் பனங்காய் நுங்கு சாப்பிட்டு விட்டு குளத்திற்கு சென்று விடுவோம். நேரம் போவதே தெரியவில்லை. வந்து வீட்டிலிருந்து வந்து அழைத்தால்தான் நாங்கள் வீட்டுக்கு செல்வோம். அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நினைவலைகளை இன்று நீங்கள் பகிர்ந்து கொள்வது எனக்கு மிக சிறப்பாக இருந்தது. ஆனால் வெயிலுக்கு சாப்பிடக்கூடாத காய்கறிகள், பழங்கள் எல்லாம் கூறினீர்கள். மிக்க மகிழ்ச்சி. சமையல் கலை உங்களுக்கு அவார்டே தரலாம் போது. சமையல் கலை அவ்வளவு சிறப்பாக ஜூஸ் போடுவது, எதை சாப்பிடாமல் தவிர்ப்பது என்ற சில நல்ல கருத்துக்களை என்று கூறினீர்கள். மரம், ஒரு ஆலமரம் வந்து நாங்கள் ஒரு 5 வயசுல நட்டோம். அது பெரிய மரமாச்சு. அங்கதான் எங்களுடைய களத்து மேடு. அதான் நெல் அறுவடை செய்து அங்கதான் நிலத்தில் போட்டு அங்கதான் கதிர் அடிப்பார்கள், நெல் தூற்றுவார்கள், எல்லாமே அங்கதான். அந்த மரம் சிறப்பாக மிக மிக பெரிய மரமாக வளர்ந்திருந்தது. ஆனால் இந்த ரோடு சாலை விரிவாக்கம் செய்வதனால் அந்த பெரிய மரத்தை வெட்டியவர்கள் எடுத்து விட்டதனால் எங்கள் வீட்டுக்கு எதிரில் அந்த மரம் இருந்தது. அந்த சாலையின் காலையில் வந்தவொடனே எல்லோருமே அங்குதான் கூடுவார்கள். கூடி பேசுவது எல்லாமே அங்கதான் செய்வார்கள். இப்பொழுது பார்த்தால் அந்த இடம் சாலை அமைக்கப்பட்டு மரத்தை எடுத்துவிட்ட ஒரு நினைவு உங்கள் தந்தை மரத்திற்கு எவ்வளவு உயிர் அந்த மரம் எடுப்பதற்கு முன் அவர் உயிர் பிரிந்திருக்கின்றது என்றால் மரத்தினுடைய வலிமை அப்பொழுதுதான் தெரியும் அவர் குடும்பத்திற்கு அந்த மரத்தை எவ்வளவு நேசித்திருக்கின்றார் என்று. ஏன் செய்வது, காலத்தின் போக்கு மாறிக்கொண்டேதான் சொல்கிறோம். சிறப்பான இந்த உரையை கேட்கும் பொழுது என்னுடைய எங்கள் குடும்பத்தினுடைய பழைய நினைவுகளை நீங்கள் கூறியது போல எங்களுக்கு அமைந்தது என்ற சிறப்பான ஒரு கருத்தை கூறி நிகழ்ச்சிக்கு நானும் பங்கு பெற்றேன் என்ற ஒரு பெருமையோடு உங்களை வாழ்த்துகின்றேன். செவிலியர் தினம் இன்று இப்போ லயன்ஸ் கிளப்பில் இன்னைக்கு செவிலியர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எல்லோருக்கும் சால்வை அணிவித்து அவனுக்கு மரியாதை செய்வோம். அந்த தினம் ஒரு 10 மணிக்கு மேலே நாங்கள் அதை செய்வோம். செவிலியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும். லோகநாதன் சார், இன்னும் நீங்கள் குணமடையவில்லை என்றால் இத்தனை நாள் ஏன் என்று தெரியவில்லை. உடம்பை நல்ல முறையாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஓய்வெடுங்கள். மாத்திரைகளை மருந்துகளையும் நல்ல நேரத்துக்கு சாப்பிடுங்கள். உடல் நலமடையும். ஏனால் நற்புலரியின் உறவுகள் கூடும் ஒரு நேரம் 17ஆம் தேதி. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன் என்று கூறி என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். அடுத்து லட்சுமிநாராயணன் சார், உங்களுடைய பேர் தேவை. நன்றி சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று உலக செவிலியர் தினம். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் என்ற அந்த அம்மையார்
செவிலியராக தனது பணியை உலகிற்கு அறிமுகப்படுத்திய நாள் அவர்களுடைய பிறந்த தினம். இந்த நாளில் அவரை வழிதொட்டு இந்த பிரபஞ்சம் எங்கும் செவிலியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் இந்த செவிலியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது குழுவில் பணியை புரிந்து கொண்டிருக்கும் அன்பு தங்கை சிவகணிக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாகவல்லி மேடம், அவங்க நாகவல்லி என்று சொல்வதை விட அவர்களை சகலகாலவல்லி என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். ஒரு பக்கம் பாடுகிறார், ஒரு பக்கம் சமையல் கலை விற்பனராக பல அரிய குறிப்புகளை தெரிகின்றார். சமைத்தும் வீட்டில் இருக்கிறவர்களை மகிழ்விக்கின்றார், குடும்பத்தில் இருக்கிறவர்களை, உறவினர்களை. ஒரு பக்கம் அவர் பற்றி சொல்லும்போது இந்தி பண்டிட் என்று சொன்னாங்க அறிமுகத்துல. அதான் அவரை பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா நம்மை பிரமிப்பூட்டுவதாக இருக்கிறது. உண்மையில் வாழ்க்கை ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டும் என்ற மனோபாவத்தில் வாழ்வோருக்கு மட்டுமே இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் ஏதோ வாழ்ந்து விட்டு போவோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என்று ஒரு சாதாரண ஒரு பிறப்பாக இருந்துவிட்டு போகும் பட்சத்தில் அதற்கான அர்த்தமே இல்லாமல் போய்விடும். சிறு வயதிலிருந்து இன்றைய வரைக்கும் வாழ்க்கையை ஒவ்வொரு தருணமும் உணர்ந்து பார்த்து அது எதற்காக படைக்கப்பட்டோம், அதை எப்படியெல்லாம் மகிழ்விப்போட நம்ம மட்டும் மகிழ்ந்து இல்லாம பிறரையும் மகிழ்வித்து வாழ்வதே சிறப்பு என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நபராக என் கண்ணில் படுகிறார். நிகழ்ச்சியின் துவக்கத்தில் முகம் காட்டாமல் பேசினாலும் கூட இப்ப முகம் காட்டி அமர்ந்து நம்மை நாம் பேசும் பின்னூட்டங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறார். காலையே குளித்து அமர்ந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு உத்வேகமான மனோபாவத்தில் அவர் பயிற்சி வழங்கியது நமக்கு அனைவருக்கும் உற்சாகத்தை தருவதாக இருக்கிறது. பின்னோக்கி அழைத்து சென்றிருக்கிறார். வாழ்க்கையில் வயலும் வரப்பும், மரமும் செடியும் கொடியும், வெயிலை என்று பாராமல் சுற்றி திரிந்த நாட்கள் அனைத்தையும் மனக்கண் கொண்டாந்து நிறுத்தினார். நகர வாழ்க்கையில் செல்போன் மற்றும் ஏசி அறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் பிள்ளைகளுக்கு இதோடைய சுகம் எப்பொழுதும் தெரிய போவதில்லை. அதையெல்லாம் மாறிவிட்டது. அதையெல்லாம் மாறிவிட்டாலும் கூட அதையெல்லாம் அனுபவித்து வளர்ந்த நமக்கு நம் மனக்கண் கொண்டு வந்து நிறுத்த நாகவல்லி சிஸ்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவருடைய பயிற்சி என்று சொல்ல முடியாது, வாழ்வியல் நடைமுறைகளை அவர் நமக்கு மீண்டும் நினைவூட்டினார். அந்த சுகமான அனுபவங்களை நம் மனக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்திய அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, ஐயா லோகநாதன் அவர்கள் ஹைட்ராசல் ஆபரேஷன் முடிந்து அவர் பூரண நலம் பெற்று மீண்டும் பழையபடிய உற்சாகத்துடன் எப்பொழுதும் போல நம்முடன் கலந்து கொண்டு நம்மிடம் எப்பொழுதும் கலந்துரையாட அவரை இறைவன் படிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும் மற்றும் ஒரு இனிய நற்புலரி வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள். நன்றி லட்சுமணன் சார். அடுத்து ஜெகநாதன் சார், உங்களுடைய கண்ணோட்டத்தை தரலாம். மேடம், அதுக்கு முன்னாடி முகம் சென்டரா ஸ்கிரீன்ல வர மாதிரி பாத்துங்க. பாதி முகம் தான். ஆமா, மேடம் அது உங்களுடைய முகம் வர மாதிரி பாத்தீங்க. நீங்க உங்களுடைய பொசிஷன், அதாவது நீங்க மொபைல் வச்சிருக்கீங்க, அந்த மொபைலோட பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் மேல தூக்குங்க. அந்த இது இன்னும் கொஞ்சம் இல்ல அந்த மொபைல் இன்னும் கொஞ்சம் மேல தூக்குங்க. உங்க முகம் தெரியல, உங்க மண்டை பாதி முகம். இப்ப நல்லா இருக்கு. ரைட், பிரில்லியன்ட், எக்ஸலண்ட், சூப்பர். ஜெகநாதன் சார். அடுத்து வீரசேகரன் சார். அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம், நல்வாழ்த்துக்களும். நமது திருதகை சகோதரர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். காலையில் அருணகிரி ஐயா சொன்ன மாதிரி காலையில் எழுந்தவுடன் முதல் இதாக நான் மிக நலமாக இருக்கிறேன், அப்படியே நெஞ்ச மேலே நிமித்திக்கிட்டு தோளெல்லாம் நிமித்திக்கிற மாதிரி, நான் மிக நலமாக இருக்கிறேன், நான் மிக நலமாக, நெகட்டிவ் வார்த்தையே வரக்கூடாது. ஏன்னா என் உடல் நலம் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடாது. நான் மிக நலமாக இருக்கிறேன்னு தோலை நிமித்திக்கிட்டு ஒரு தடவை நிச்சயமாக செய்யுங்க. அது பாசிட்டிவ் ஆட்டோ சஜஷன்னு சொல்கிறாங்க. அதில் நெகட்டிவ் வார்த்தையே வரக்கூடாது. என் கால் வலி தீரட்டும்னு சொல்லக்கூடாது. வலிங்கிறது நெகட்டிவ்,
அதனால மிக நன்றாக இருக்கிறேன்னு சொல்லுங்கங்கிற அன்பு வேண்டுகோள். அடுத்தது உலக செவிலியர் தினம்னாங்க. எனக்கு அதை எப்படியாவது மாற்றிடக்கூடாதா? உலக சகோதரிகள் தினம், சிஸ்டர்னு தான் நம்ம சொல்றோம். அந்த செவிலியர்னு சொல்றது ஏதோ அவங்க பணியை சொல்ற மாதிரி இருக்கு. சகோதரியர்னா எல்லாத்தையும் அதுக்குள்ள வந்துடுது. அதனால சகோதரியர் தினம்னு சொல்லக்கூடாதான்னு. அன்பு சகோதரி சிவகனி, சிவன் கொடுத்த கனி அவர்களுக்கு அவர்களோடு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றேன். இன்றைய தலைப்பை நான் சொல்லணும்னா வெறும் இதை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். மரத்தோடு உரையாடு, குலத்தோடு உறவாடு. இது ரெண்டு இதையும் வச்சுக்கிட்டே இந்த ஃபுல்லு இதையும் அதுக்குள்ள கொண்டு வந்தோம். மரத்தோடு என்ன பண்ணும்? பேசு. குளத்தோடு என்ன? உறவே ஆடுப்பா, அதுக்குள்ளேயே கடை, குளத்திலேயே முழுகி கடை அப்படிங்கிற மாதிரி. ஒன்னே ஒன்று நான் நிச்சயம் சொல்லி தான் போவேன். நீங்கள் என்னை அடித்தா கூட சரி, நான் ஓட மாட்டேன். ஏன்னா இந்த குலத்தோடு உறவாடுங்கிறதுல ஒரு சமூக உறவு எனக்கால சொல்ல முடியும். 10 பேர் போய் குளிப்போம், ஒரே செட்டு பயலுங்களா. ஒருத்தர் ஒரு குடும்பத்திலேருந்து லேட் ஆயிடுச்சுன்னா கண்ணெல்லாம் எங்களுக்கு செவந்து போயிடும். ஒருத்தர் வருவாங்க, ஒரு கம்பு மூங்கி குச்சி எடுத்துக்கிட்டு வருவாங்க. சரி, அவனை தானே அடித்து அழைச்சிட்டு போகிறாங்க, ராமசாமியை தானே அடித்து அழைச்சிட்டு போகிறாங்க, கோவிந்தசாமியை தானே அடித்து அழைச்சிட்டு போவாங்கன்னா எங்களில் 10 பேரில் 4 பேருக்கு அடி விழுவும். சரி, என்ன இவங்க எங்களை அடிக்கிறாங்கன்னு வீட்டில் போய் சொன்னால், நான் வந்திருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் போட்டிருப்பேன். அந்த அக்காட்ட நான் சொல்கிறேன், அந்த அண்ணன்ட்ட சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் உங்களை போட்டிருக்கணும். போய் சண்டைக்கு போக மாட்டாங்க. இதுதான் சமூக ஒற்றுமை. என்ன நினைச்சாலே எப்படி என் பிள்ளைய நீ அடிக்கலாம், அந்த கதையெல்லாம் இல்லை. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் ரொம்ப டாக்டிஸாக பண்ணுவோம். இன்னாரு வந்தால் 4 பேருக்கு மேலே அவங்களால அடிக்க முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் தூரமாக போய் குளத்துல விளையாடுவோம். இன்னாரு வந்தால் 10 பேரையும் அடிப்பாங்க. அதனால உடனே அவங்க வந்தாலே உடனே ஓடிடுவோம். இந்த 2 டாக்டிஸையும் நாங்கள் செய்வோம். வாழ்க்கை அப்படியே எங்களுக்கு காட்டிய அன்பு சகோதரி அவர்களுக்கு நன்றி. அவங்கள என்ன சொல்லணும்னா, சகல கலாவல்லி. இனிமே அவங்கள ஏன்னா அவங்களுக்கு திரிபுர சுந்தரி அக்காவா வந்ததுனால, திரிபுரமும் எல்லா புறமும் இருக்கிற சுந்தரி அக்காவா வந்ததுனாலயோ என்னமோ இவங்க சகல கலாவல்லி. இனிமே இவங்களை இப்படிதான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும், சகல கலாவல்லின்னு. உங்களுக்கு நன்றி நன்றி. அன்றாடம் வாருங்கள், அமுத ஊற்றை பருகத்தாருங்கள். நன்றி, வணக்கம். வீரசேகரன் சார், அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சகல கலாவல்லின்ட்டு. நீங்க 2வது தான் பரிந்துரைக்கிறீங்க, ஓகேங்களா? உங்களை வழிமொழிகிறேன் ஐயா, உங்களை வழிமொழிந்து தான் சொல்லுகிறேன். நான் கொடுக்கும் பட்டம் அல்ல இது, நீங்க கொடுத்த பட்டம் தான். நட்புலரின்னு சொல்லுங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க என்னைக்கும் அப்படின்னு. அதிகாலைன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நட்புலரின்னு யாரை பார்த்து சொல்றேன்? உங்களை வச்சுதானே. அதே மாதிரி நன்றி. அப்புறம் இன்னொரு வார்த்தையை முக்கியமா விட்டுட்டீங்க, என்ன சொல்வது என்றே தெரியவில்லைன்னு. அத சொல்லிட்டு உங்க வாயால சொல்லிட்டு முடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லையா உங்களுக்கும் சேர்த்து. நன்றிங்க ஐயா. அடுத்து வெங்கட்ராமன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். சார் வணக்கம். நம்ம ஜெகநாதன் சார் ஏற்கனவே இப்ப வெளியே போய் திருப்பி வந்திருக்காரு. அவர் தான் முதல்ல கை உயர்த்தினாரு. அதனால அவர் எப்பவுமே நம்ம பாஸ். அவர் முதல்ல வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பேசுறேன் சார். நன்றி அருணகிரி சார் அண்ட் வெங்கட்ராமன் சார். நான் பேசுறது முதல்ல கேட்கலன்னாரு, அது எதனாலன்னு தெரியல. இப்ப கேட்கறதா? இப்ப கேக்குது சார், கேக்குது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாகவல்லி மேடம் ரொம்ப அருமையா பேசினாங்க. ரொம்ப இதமா இருந்தது அவர்களுடைய பேச்சு. அதாவது ஜூஸ் செய்யறது, எந்த காய்கறிகளை தவிர்க்கிறது என்ற மாதிரி பேசுறேன். அவங்க சொன்ன மாதிரி அருமையாக பாடுறாங்க. அவங்க வழிமொழியறத ஒரு தடவை பண்ணலாமா 2 தடவை பண்ணலாமான்னு தெரியல, 3வது தடவையும் பண்ணிடுறேன். நாகவல்லி மேடம் சகல கலாவல்லி தான். அவங்க நெய்வேலில எந்த பிளாக்ல இருக்கீங்கன்றத நீங்க சொல்லுங்கம்மா. நானும் நெய்வேலில இருந்தவன் தான், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்கேன். மற்றபடி ஒண்ணும் இல்லை. அவங்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பா. எந்த பிளாக்மா? 9 பிளாக் சார், 9 பிளாக். ஓகே. நான் 12 பிளாக்ல இருந்தேன். ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. உங்களுடைய குரல் இனிமையா இருக்கு. அருமையான பேச்சு, சம்மருக்காக நன்றாக இருந்தது.
அனைவருக்கும் வணக்கம். மற்றும் சிவக்கனி மேடத்தும் உள்ளிட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் செவிலியர் தின வாழ்த்துக்கள். லோகநாதன் ஐயா சீக்கிரமா திரும்பி வர்றதுக்கு, வீடு திரும்பி நம்முடன் சேருவதற்கு, திருச்சியில வந்து சேருவதற்கு விழைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்து வெங்கட்ரமன் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி. நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்ல ஆரம்பிச்சா நம்ம ஆட்சியவே பிடிச்சிடலாம் அப்படின்றதுதான் ட்ரெண்ட் செட்டிங்கா இருக்கு அப்படின்றதுனால, ஒரு அரசவையில ஒரு புலவர் வந்து ஒரு கூப்பிட்டு அவரை பாட சொல்றாரு. அவர் பாடுறாரு. அதற்காக ஒரு பரிசு கொடுக்கிறாரு. ஒரு பொன்னாடை போர்த்துறாரு. அந்த பொன்னாடை போர்த்தும் போது அதுல ஒரு ஓரத்துல கிழிந்தும் இருக்கிறது அப்படின் போது அதுல நிறைய வேலைப்பாடுகளும் இருக்கு. அதுல வந்து காய்கள், மரங்கள், கனிகள் அதெல்லாம் இருக்கு. அது வேலைப்பாடுகள் இருக்கும்போது அது பண்ணும்போது அந்த புலவரோட பையனும் கூட இருக்காரு. அவரு ஸ்லேடையில பேசுறாரு. சொல்லும் போது சொல்றாரு, இந்த காய்கள், கனிகள் எல்லாம் பிஞ்சுகளும் இருக்கிற, பிந்தும் இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த இடத்துல அதை பார்த்த உடனே என்ன சொல்றதுன்னே தெரியாம அத வந்து அந்த குற்றத்தை இது பண்ணி, ஆனா நேர்முகமா சொல்லாம மறைமுகமா சுட்டி காமிச்சதுனால அந்த குட்டி பையனுக்கும் வாழ்த்து தெரிவித்து அவரையும் கௌரவித்தார்கள் அப்படின்வாங்க. இப்ப எனக்கு இதுலதான் ஒரு விஷயம் என்னன்னு, எனக்கு அருணகிரி சார் மேலையும் கோமதி மேடம் மேலையும் அவங்க பாராட்டிட்டாங்க. இப்போ எனக்குலாம் அந்த கலையெல்லாம் வராது எப்பவுமே. ஏன்னா மதுரைக்காரனுக்கு எப்பவுமே ஒரு விசேஷம் உண்டுன்னா, பேர் எழுதி பாட்டு எழுதி பேர் வாங்கும் புலவர்கள், குற்றம் கடித்த பேர் வாங்கும் புலவர்களும் உண்டு அப்படின்னு, நாங்களும் புலவர்களா அப்படின்னு சொல்ற மாதிரி. அவரு என்ன கோபமோ தெரியல, அஷ்டாவதானி அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தசாவதானியா இல்லையா? பல விஷயங்கள் 10 விஷயங்களா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நோட்ஸ் எடுத்ததுல 10 விஷயங்கள் சொன்னாங்க. அதனால இனிமே அவங்கள அஷ்டாவதானின்னு சொல்லக்கூடாது, தசாவதானின்னு சொன்னது சரியா இருக்கும் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு மரத்தை பத்தி பேசினாங்க, வெயில பத்தி பேசினாங்க. வெயில் ரொம்ப அருமையான விஷயம். பாட்டு கூட இருக்கு, வெயிலோடு உறவாடி வெயிலோடு வாழ்ந்து நம்ம வாழ்ந்துங்க. நம்ம எல்லாருமே வெயிலோட தான் நிக்கும். இன்னைக்கு வெயில போய் நின்னா கருத்து போயிருவ அப்படின்பாங்க. கருப்பு தாங்க எனக்கு பிடிச்ச கலருன்னு பல பேர் பிரிச்சு பாராட்டி இருக்காங்க. அப்போ வெயிலோட நம்ம உறவாடுறது அப்படின்றது இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல அதுக்காகவே வர்றாங்க. எங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு, எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டுட்டு எங்களுக்கு வெயில்ல பார்த்து நாங்க அதை கொண்டாடணும் அப்படின்னு. அப்ப நமக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்றதுனால அது நமக்கு என்னன்னு தெரியல, அதோட மகிமையை தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரிதான் மரத்தை பத்தி சொன்னாங்க. நான் என்னுடைய பொதுவா சின்ன குழந்தைகள்கிட்ட கை கொடுத்து ஒரு மரம் வைக்க சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் சிறு வயதில் இருக்கும்போது என்னுடைய நினைவு தெளிவாக இருந்து, அது நான் வந்து 11 வயது அந்த நேரத்துல ஒரு மரம் நான் வச்சேன். தென்னை மரம். இன்னைக்கு அது வந்து இல்ல, அந்த செவ்வழனின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் இன்னைக்கும் அது வளர்ந்து நிக்கிறது. அதுகிட்ட நிறைய நான் பேசுவேன். எல்லாம் வந்து இல்ல மரத்துக்கிட்ட போய் பேசு, அதுதான் அது ஒண்ணுதான் பாக்கியா இருந்துச்சு அப்படின்னு பல நேரத்துல என்னுடைய நண்பர்கள் என்ன குற்றம் சொல்லிக்கிட்டு என்ன கேவலமா பேசிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மரம் ரொம்ப தலைச்சு நிக்கும் போது, இன்னைக்கு நான் மட்டும் இல்ல, நானு என்னுடைய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது அவங்கள்ட்ட சொல்றேன், பத்தியா இது நான் வச்ச மரம், இந்த மரத்துக்கிட்ட பேசுங்கடா, நீங்க நல்லா வந்துருவீங்க, பெருசா வந்துருவீங்க அப்படின்னு போது ஒரு பையன் அத ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டா. ஏன்னா ஒரு ஆசிரியர் சொல்றத வந்து நான் ஆசிரியர் நானா சொல்லிக்கிறேன், யாரும் சொல்லலைன்னா நம்ம தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல சொல்லும் போதுல அவன் சொன்னா, சார் நான் அந்த படத்துக்கிட்ட பேசினேன் சார், எப்படியாவது நான் பாஸ் ஆயிடணும்ட்டு, அது காத்துல அப்படியே ஆடுற மாதிரி எனக்கு நீ பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிச்சு சார்னா, அது உண்மையிலே பாஸ் ஆயிட்டான் சார் அப்படின்னா. அப்போ மரத்துக்கிட்ட பேசும்போது அதுவும் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கின்றன அப்படின்றத இன்னைக்கு அந்த உணர்வை நமக்கு கொடுத்தீங்க. நம்ம அண்டை மாநிலத்துல போனீங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்கள புதைத்துட்டு விட்டு அந்த இடத்துல ஒரு மரம் வச்சிருவாங்க. காலையில எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய படம் எல்லாம் மலையாள படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட போய் எழுப்பி விடுவாங்க, எந்திரி தூங்காத அப்படின்வாங்க. அப்ப இந்த மரத்தோட நமக்கு இது இருக்கு. இந்த மரத்துல நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஒரு ஆலமரத்தை பத்தி பேசினாங்க. ரொம்ப அருமையான விஷயம். நான் 12th படிக்கும் போது நான் மார்க் எல்லாம் கரெக்டா தான் வாங்கினேன். என்ன செய்யறது, கீழே இருக்க டினாமினேட்டர் மட்டும் மாறி போச்சு. நான் தமிழ்ல படிக்கும் போது 10ஆம் கிளாஸ்ல 72 மார்க் வாங்கினேன். 12ஆம் கிளாஸ்லயும் 72 மார்க் தான் வாங்கினேன். ஆனா அது வந்து இல்ல 100க்கு 200க்குன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்திட்டாங்க. ஆனா நான் வாங்கின மார்க் எப்பவுமே ஒரே மாதிரி தானே இருக்கணும் அப்படின்றத ஒரே மாதிரி வாங்கிட்டு மனசோர்வுல என்ன செஞ்சேன், ஒரு மரத்துக்கிட்ட போய் பேசினேன். ஒரு பெரிய ஆலமரம். இன்னைக்கும் அந்த ஆலமரம் அந்த இடத்துல அப்படியே இருக்கு சார். எவ்வளவு பெரிய விஷயம். காலங்கள் கடந்து உருண்டோடி விட்ட நான் அந்த மரத்துக்கிட்ட பேசும்போது அதுகிட்ட போகும்போது இல்ல வண்டியை நிறுத்தி அதை இப்படி பார்க்கும்போது அவ்வளவு ஒரு கர்ஜனையா பேசுற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட ஒரு கர்வமா இருக்கும். இன்னைக்கும் அந்த மரம் நம்ம கிட்ட காப்பாத்தி நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப அருமையான விஷயம். நிறைய விஷயங்கள் நீங்க தகவலை கொடுத்தீங்க காவலி அம்மா அவர்களுக்கு.
எங்களை மனம் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த வெயில்ல மதுரைக்காரனை அடிச்சுக்கவே முடியாது. மதுரைனா வெயில் தான். சித்திரை திருவிழாட கொண்டாடுறது 1 மாசம் கொண்டாடுவான் மதுரையில. நீங்க வந்து பாருங்களேன், சேர்த்து வலியும். ஆனா அதுல ஒரு தாத்தா விசிறி தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஒரு விசிறி விடுவாரு. அதுல பார்க்கும்போதே கோடை கால காற்றே அப்படின்னு அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரும். அந்த இடத்துல அப்படி இருக்கு. சரி, விஷயத்தை சீக்கிரமா முடிச்சிருவோம் அப்படின்றது எனக்கும் தெரியுது. எல்லாருக்கும் அப்படியே ஒரு ஃப்ரௌனிங் அப்படின்னு நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு ஒரு நண்பரே வந்து இல்ல 2 பேர் செவிலியர்களா தான் இருக்காங்க. அவங்க பணியன்னு சொல்லும் போதே நம்ம பணிந்து செல்ல வேண்டும்ன்றதுக்காக தான் அதை பணியா சொல்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு உலக செவிலியர் தினம். 3 பேர் எனக்கு தெரியும், 4 பேர் எனக்கு தெரிஞ்ச 4 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்னுடைய நலம் விரும்பிகள். எப்பவுமே அவங்க எல்லாம் இல்ல, நீங்க எல்லாம் இந்த பக்கமே வராதீங்க சார் அப்படின்னு சொல்றதுக்காக இருக்காங்க. ஒண்ணு இந்த தளத்துல இருக்க சிவகணி மேடமா இருக்கட்டும், என்னுடைய நண்பரான சத்யபிரியாவா இருக்கட்டும், இல்லாட்டினா அனி மேடமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இல்ல எங்களெல்லாம் டெய்லி பார்க்கும்போது உங்களை இங்கேதான் சார் நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை வாழ்த்துறவங்க இருக்காங்க. அப்ப இன்னைக்கு உலக செவிலியர் தினம். எல்லோரும் இன்புற்றது வேறொன்று மரியன் பராபரமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காங்கன்னா அது கண்டிப்பா செவிலியர்கள் மட்டும்தான். டாக்டருக்கும் மேல அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவ்வளவு விஷயங்களை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கடைசியா நம்ம லோகநாதன் சார் சொன்னாரு, சார் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல சார், கூடி இருந்து குளிர்ந்தேனோர் எம்பாவாய்னு ஆண்டாள் சொல்லிட்டாங்க. நம்ம வேண்டிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கள்ளழகர் அப்படின்னு இப்ப கூட முடிச்சிட்டு போனாங்க. அவர்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா உடனே நடக்கும் அப்படின்வாங்க. உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சார். நீங்க 17ஆம் தேதி உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். நீங்க அங்க வருவீங்க. நீங்க எப்படி வருவீங்க அப்படின்றத சொல்லுவோமா? துள்ளி துள்ளி நீ பாடம்மா அப்படின்னு நாங்க வந்து பாட்டு பாடுவீங்க சார். கண்டிப்பா வாங்க, உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். நீங்களும் கவலைப்படாதீங்க. நன்றி, வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நன்றி சார். பலர் பொதிகை மலை தோன்றி ஒளிந்த தமிழ் மன்றமே அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நன்றி சார். மஞ்சுளா மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். எஸ் சார், ஹாப்பி மார்னிங், ஹாப்பி டே மேடம். மேடம் சூப்பர் மேடம், நைஸ். நீங்கள் எக்ஸாக்டாக ½ அன் ஹவரில் முடிச்சிட்டிங்க உங்களுடைய ப்ரெசன்டேஷனை. ஆனால் ரிஃப்ளெக்ஷன் எக்ஸ்டெண்டட் அது மட்டும் போயிட்டே இருக்கு, நோ எண்டோ. ஸோ சச் எ கிரேட். எதையும் நீங்கள் வந்து எந்த ரிசோர்ஸும் வெளியிலேருந்து எடுக்க வேண்டியல, பிகாஸ் நீங்கள் அதிலே இருந்துகிட்டு இருக்கீங்க, அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்க இன்னைக்கு. சச் எ கிரேட். எல்லாமே எவ்ரிதிங் சாருங்க மேடம் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ சச் எ கிரேட் எஃபோர்ட். அதில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அது அவ்வளோ ஒரு தெளிவாக, அவ்வளோ ஒரு ப்ரெசன்டேஷன், அவ்வளோ ஒரு விசிபிலிட்டி ஆஃப் வாய்ஸில் சூப்பராக எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. சச் எ கிரேட் இன்ஸ்பிரேஷன். நாங்களும் தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுறோம் மேம். இன்னைக்கு நானே அந்த கஞ்சி தான் வைக்கணுன்றதை ஃப்ரம் உங்கள் வேர்டுலேருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சச் எ கிரேட். எனக்கு அதெல்லாம் தெரியல, பட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார் வந்து லோகநாத் சார் உங்களுக்கு உங்களோட உடம்பு நல்லா ஆகிறதுக்காக நிச்சயமாக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். டோன்ட் வரி, பி ஹாப்பி. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க மேடம் சொல்லுவாங்க இல்லையா, முத்துலட்சுமி மேடம் கூட்டு பிரார்த்தனை சச் எ கிரேட் அப்படின்னு. ஸோ நாங்கள் டெஃபினட்டாக நாங்கள் உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் பெறும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அண்ட் இன்னைக்கு ஐ கன்வே மை ஹாப்பி விஷஸ் டு நர்சஸ் டே. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு பூரா இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அதுவும் எஸ்பெஷலி சிவகணி மேடம் ஹேவ் இன் த குரூப். ஸோ தேங்க்யூ மேடம் ஃபார் யுவர் ஒர்க் இன் த ஹெல்த் வைஸ். ஸோ சச் எ கிரேட் திஸ் செல்ஃப்லெஸ் அண்ட் டயர்லெஸ் ஜாப்னு சொல்லுவாங்க. பிகாஸ் என்னுடைய தம்பி ஒய்ஃபும் இதில் தான் இருக்காங்க. இப்போல்லாம் வந்து ஃபேமிலிக்கு ஒரு நர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வயதான என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒன்றுனா உடனே நான் இங்கேருந்து கடலூர் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னா சம்டைம்ஸ் இருந்தது. அப்போ கொஞ்சம் சில நேரங்களில் நான் வந்து உடனே நீ தம்பி ஒய்ஃபை பாரம்மா, நீ ஒரு ஊசி போட்டுக்க அப்படின்னு சொன்னால் உடனே போய் அவங்கள பார்ப்பாங்க. அவங்க வந்து ஊசி போட்டு விடுவாங்க. அவங்க அம்மா வந்து உடனே சரியாக போயிடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிரைசிஸ் டைமில். அதர்வைஸ் நான் அங்கே கொண்டு வருவேன். அதுபோல் ஸோ சச் எ கிரேட் ஜாப் தட். அதனால எல்லாரும் அதை நம்ம வந்து வழிமொழிகிறோம், ஏற்றுக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எல்லா நர்ஸுங்களுக்கும் இன்னைக்கு வந்து நம்ம விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் ஸ்பெஷலி சிவகணி மேடம் ஆல்சோ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நன்றி மேம். அடுத்து மில்டன் ராஜசேகர் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பு மேடம். என்ன சொல்றது, வாரா உலகம் தந்து என்னை ஆட்கொள்வதுன்ற மாதிரி வேற ஒரு உலகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு குரல், ஒரு பாடல், ஒரு வசியம் எல்லாம் தங்களிடமிருந்து இங்கு வந்து என்ன சொல்றது, ஒரு நதி போல ஒரு பாய்ந்து ஓடி இருக்கிறது இன்றைக்கு. ஸோ நன்றி. ஒரு உலக செவி தினத்தை ஒட்டி சிவகணி மடத்திற்கும் இங்க இருக்கின்ற இந்த அத்தனை ரசிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, லோகநாதன் சார் உயிர் நலம் பெறட்டும், உடல் நலம் பெறட்டும், அருள் நலம் பெறட்டும் என்று வாழ்த்துக்கிறேன்.
ஒரு கவிதை அழகா முடிச்சிங்க. வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி. அதை ஒட்டி ஒரு சின்ன கவிதை. அப்போ இந்திரா காந்தி வந்து பீரியட்ல வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த பீரியட் 5 பாயிண்ட் பிளான் அதெல்லாம் சொல்லி சஞ்சய் காந்தியில இருந்த நேரம். அப்போ வந்து ஒரு கவிதை, ஒரு புது கவிதை வந்து எல்லா இடங்கள்லயும் நம்ம தோழர் ஒருத்தர் எழுதியிருந்தாரு, ராத்திரி அழகப்பன்னு பேரு. வீட்டிற்கு அது 2 லைன் தான் சொல்றேன். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சொன்ன தாயே, வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சொன்ன தாயே, மரம் வளர்க்க ஒரு வீடு தாயேன், மரம் வளர்க்க ஒரு வீடு தாயேன் என்று சொன்ன அந்த அருமையான கவிதை வந்து ரொம்ப ஒரு நினைவில் ஏற்படுத்தியது. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். உங்க சமய குறிப்புகளை எல்லாம் வந்து எழுதி வைத்து கொண்டு எல்லாருக்கும் அதை வந்து சொல்லணும்னு தோணுச்சு. அது வந்து குரூப்ல கூட நீங்க போட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மில்டன் ராஜசேகர் சார். அடுத்து நாராயணன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். சார், எல்லோருக்கும் நட்புலரி வணக்கம். நட்புலரி ஃப்ரீ நல்லா இருக்கு. அதால வர்ற எல்லாருமே தங்களோட திறமைகளை இந்த நட்புலரியில பகிர்ந்துக்கிறாங்க. இன்னைக்கு மேடம் நிறைய தகவல் கொடுத்தாங்க. உண்மையிலே எல்லோருக்கும் திறமை இருக்கு, ஆனா திறமைக்கான இடம் இல்லாம இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நட்புலரி இப்ப அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வருது. எல்லோரும் நானும் உங்களை மாதிரி ஆளுகளோட இந்த 17ஆம் தேதி எல்லோரோட முகத்தையும் நேருக்கு நேராக சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும்னு ஆசை. பிளஸ் இன்னைக்கு வந்து செவிலியர் தினம். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு உலகத்துல நிறைய உயிர்கள் பாதுகாக்கப்படுது. ஏன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் அம்மாவை கும்பிடுறோமோ இல்லையோ, அந்த செவிலியர், நாங்கெல்லாம் பிறந்தது வந்து அந்த செவிலியர் மூலமா தான். அன்னைக்கெல்லாம் அவ்வளவு ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஒரு வீட்டுல தான் வந்து டெலிவரி பார்ப்பாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் எந்த இடத்துக்கும் போறதுக்கு அதிகாரம் கொடுத்தது அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு எல்லார் வீட்லயும். அந்த மாதிரி அவங்கள தெய்வமா நம்ம வணங்கணும், அவங்களுக்கு வாழ்த்து. பிளஸ் ஜெகநாதன் சார் வந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அவர் ஒரு இந்த தளத்தில் மிக வயது இளைஞர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் டே 1லேருந்து இன்று வரை தன்னோட அட்டண்டன்ஸை கொடுக்குறாரு. அவரை வாழ்த்துற, அவர் பூர்ண பலம் அடைய வாழ்த்துக்கள். மற்றும் எல்லோரும் லோகநாதன் சார், நான் சாரி, நானும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேரை மாத்தினேன். நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, யாரையும் பேரும் எனக்கு தெரியல. சில நாள் வர முடியல, காலையில எனக்கு இதா இருக்கிறதுனால. ரொம்ப நன்றி மேடம். தகவல் இந்த மாதிரி எல்லாரும் கொடுக்கும் பொழுது ஒரு லைப்ரரியில புக்கு படிச்ச மாதிரி, ஒரு புக்கை படிச்சா எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ அவ்வளவு கிடைச்சது. ரொம்ப நன்றி, எல்லோருக்கும் நன்றி. ஐயா நல்லதுங்களா? ரொம்ப நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி நாராயணன் சார். நாராயணன் சார், அடுத்து சிவகணி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அப்படியே மெசேஜும் வாசிச்சுட்டேங்க. ஓகே சார். மேம், செஷன் ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தது. பாட்டில் தொடங்கி கதையில் முடிச்சிங்க, இடையிடையிலேயே டான்ஸு, அதுக்கப்புறம் நினைவுகள், அதுக்கப்புறம் சில் பானம்லாம் கொடுத்தீங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி காலையிலேயே கலக்கலாக இருந்தது. எல்லோரும் சொன்ன மாதிரி நீங்கள் தசாவதானி தான், ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களோட இதெல்லாம் கேட்கும்போது பெரும் பிரமிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உள்ளே இருக்கிறத வெளியில் யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு வெளிக்காட்டி மாட்டாங்க இல்லையா? நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்கிற மாதிரி அருணகிரி சார் சொல்லும்போது எனக்கு தோணுச்சு. ரொம்ப சிறப்பு மேடம். செஷனும் எக்ஸலண்ட்டாக இருந்தது. இன்னைக்கு உலக செவிலியர் தினம். ஸோ நாங்கள் பணியாக ஏற்று இந்த செயல்களை செஞ்சிட்ருக்கோம். நிறையா பேர் சேவையாகவே எங்கெல்லாம் சேவை செய்ய முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, லோகநாதன் சார், நீங்கள் எப்போதுமே நல்லா தான் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலோட உங்களோட பாட்டு அது உங்களை என்றைக்குமே வைபாக தான் வச்சுருக்கோம் எங்களையும். ஸோ அது வந்துட்டு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் நன்றி சார். அதுக்கப்புறம் இன்கால் மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். சூப்பர் செஷன் சிஸ்டர் அபவுட் வெயில். ஹைலைட்ஸ் லைக் சாங், ஓல்ட் மெமரிஸ் வித் பானகம், பட்டர் மில்க், வெஜிடபிள்ஸ் டு பி அவாய்டட், ஜூசஸ், ட்ரீ ஸ்டோரி, அருமை, வாழ்க வளமுடன் அப்படின்னு சண்முக சுந்தரம் சார் தங்களது
கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது செவிலியர் தின வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. நன்றி. கோமதி மேம், நற்புலரி நண்பர் லோகநாதன் ஐயா பூரண குணம் அடைய இறையருளும் குருவருளும் துணை நிற்கட்டும். குழுவில் உள்ள நற்புலரி எனக்கும் அவங்க வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேஜர் சார், பிரில்லியன்ட் மிக்ஸ் ஆஃப் நாஸ்டால்ஜியா, ப்ராக்டிக்கல் டிப்ஸ், ஹியூமர், மியூசிக், மெமரிஸ் பை நாகவல்லி மேடம். பெஸ்ட் விஷஸ் டு மீ ஆன் த அக்கேஷன் ஆஃப் திஸ் டே. ப்ரேயர்ஸ் ஃபார் ஸ்பீடி ரெக்கவரி டு லோகநாதன் சார் அப்படின்னு அவருடைய வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஆல் சார். தேங்க்யூ. ஏமா சிவகணி எப்பமா சிவகிரியா நீங்க சார்? அது ஏதோ டைப்பிங்ல மிஸ் ஆயிருக்கும். ஆனா அவர் எனக்கு விஷ் பண்ணிருக்காருங்க, மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா யாருக்கு சொல்றாங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ. கண்ணன் ராஜன் அவர்களும் கொடுத்திருக்க இது ஒண்ணு இருக்குமா? அருமையான சொற்பொழிவு, டிப்ஸ் எல்லாமே பிரமாதம். நம் குழுவிலே எங்கோ இருக்கும் சூரியன் சந்திரனிடமே பேசுபவர்கள் இருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்பு அதை கேட்டு நாமும் மகிழ்ந்தோம். அப்படி இருக்க நாம் அருகில் இருக்கும் மரங்களுடன் ஏன் பேச முடியாது? உண்மையிலேயே ஒரு எக்ஸலண்ட் ஸ்பீச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அனைவருக்கும் நன்றி. சிவகணி அவங்க நீங்கெல்லாம் தெளிவா கவனிக்கிறீங்களான்னு பார்த்தேன் சார். நீங்கெல்லாம் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சிருச்சு சார். எக்ஸலண்ட் நற்புலரிட்டி, கிரேட். தப்பிச்சுக்குவீங்க நீங்க. கிரேட். லோகநாத் சார் திரும்ப அட்வைஸ் பண்ணிருக்காரு. கொஞ்சம் வயசு இருக்குங்க. எனக்காக விளங்கிட்டு அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஐயா. மேல எனக்கு ரொம்ப கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நான் ரொம்ப தைரியசாலி, என் வாழ்க்கையில ரொம்ப தைரியசாலி. நான் எதை பார்த்து பயந்தது 73 வயசுல கொஞ்சம் மாத்திரை கம்மியா தான் சாப்பிட்டுருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன். ஆமா, இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு லோக்கல் டாக்டர் நம்பி வேறொரு ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் தப்பா போச்சு. இருந்தாலும் நான் நேத்தெல்லாம் கூட நல்லா என்னுடைய நண்பர் ஒரு ப்ரொமோஷன்ல டைரக்டர் போனார், ஜாயின்ட் டைரக்டர் வந்து டைரக்டர் போனாரு. அவர் நீங்க வந்தே ஆகணும் என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ட்டு முந்தா நாள் கேட்டாரு. அதை போய் அட்டன் பண்ணிட்டு நேற்றெல்லாம் நான் ரெஸ்டே எடுக்கல, மாத்திரையும் சாப்பிடல, நல்லா தான் இருக்கேன். ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. லோகநாதன் சார், நீங்க பேசும்போதே பேரு உங்களுடைய குரல் கூட எதிரொலிக்குது பாருங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன எதிரொலி தான் நீங்க எப்பவுமே. ரொம்ப நன்றி 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 ஐயா. அருணகிரி சார், ஒரே ஒரு பிரிவிலேஜ். அஷ்டாவதானி அப்படின்னா 8 சொல்லுவாங்க, தசாவதானின்னா 10. 8, 10க்குள்ள அடக்க முடியாத தானி அப்படின்னு எடுத்துக்கலாம். பலாவதானின்னு நம்ம பட்டம் கொடுத்தோம். சதாவதானி கூட வரும். அதனாலதான் சார் நான் சொன்னது சகலகலாவலின்னு ஒரே வார்த்தையா சொல்லிட்டேன். இப்ப நமக்கு ஒரு கமிட்டி போட்டு இந்த 3-4 பட்டத்துல என்ன பட்டம் கொடுக்கலான்னு ஒரு கமிட்டி போட்டு நம்ம இது பண்றோம். நன்றி நன்றி. நவரசங்களையும் கலந்து கொடுத்த மேடத்துக்கு மீண்டும் நன்றி சொல்லி அவருடைய ஏற்புரைக்கு போறோம். மேம், உங்களுடைய ஏற்புரையை தரலாம். நாகவல்லி மேம். தேங்க்யூ சார். முகத்தை காட்டி பேசுங்க மேடம். முகத்தை காட்டிட்டு பேசுங்க மேடம். ஓகே சார். என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு செல்லு ஒரு ஸ்டெடியா வைக்க தெரியல, அதனாலதான் நான் முகத்தை காட்டி பேசல. ரெண்டாவது கேக்கல. நெட் வேற அடிக்கடி போயிடுதா? முகம் காட்டி பேசணும்னு தான் ஆசை. பட் என்னன்னா கேக்குதுங்க, ப்ரோசீட் பண்ணுங்க. நெட் கேக்கலையா சார்? வாய்ஸ் கேக்கலையா சார்? இப்ப கேக்குது மேம். ஓகே 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 சார். நெட் சரியா வரல சார், அதனாலதான் நான் யோசிச்சுட்டு முகம் காட்டி ஒரே இடத்துல உட்கார்ந்து என்னால பேச முடியல. வேற எதுவும் இல்ல. என்னை ஊக்கப்படுத்தியும் தன்னம்பிக்கை கொடுத்தும் பாராட்டியும் வாழ்த்தியும் முன்னேற்றத்தை நோக்கி என்னை அடியெடுத்து வைக்க செய்யும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். கோடான கோடி நன்றிகள், வார்த்தையால் சொல்ல இயலாது. அத்தனை நன்றிகள். சிவகனின் தங்கைக்கு என்னுடைய செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள். லோகநாதன் ஐயா நன்றாக பூர்ண நலமடைய மனதார இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
அருணகிரி ஐயாவுக்கும் கோடான கோடி நன்றிகள். அற்புதமான புத்த மத கோட்பாடுகளோடு செமையான வர்ணனைகள், அவ்வளவும் அற்புதமான அருள்மழை. உண்மையிலே இவ்வளவு டெய்லி ஒரு கருத்துக்களையும் எப்படி நம்ம வந்து ஒரு நாளைக்கு பேசுறதுக்கே நம்ம எவ்வளவு நாள் அதை ட்ரை பண்ணி கோத்து அதை ரெடி பண்றோம். ஆனா ஒவ்வொரு நாளும் மேம் கேட்கல. அதையும் வந்து அழகான நடையில எப்படி எடுத்து சொல்றாங்க. உண்மையிலே சொல்லணும்னா அருணகிரி சாருக்கு தான் கோடான கோடி நன்றிகள். அற்புதமான கருத்துக்களோடு நம்ம ஒரு நாள் பேசுறதுக்கே ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவ்வளோ வந்து கொஞ்சம் நம்ம எதெல்லாம் சொல்லலாம்னு யோசிப்போம், எப்படி சொல்லணும்னு யோசிப்போம். ஆனா இந்த புத்த மத கோட்பாடுகளோட திருக்குறளையும் இணைச்சி நீங்க பேசுற விதமும் ஒரு சொல்ல வச்சு நீங்க அற்புதமான வர்ணனைகளை டெய்லி அது புதுவிதமான கருத்துக்களை எப்படி கொண்டு வரீங்கன்னு நிஜமாவே ரியலி கிரேட் சார். நான் இதை இந்த இடத்துல சொல்லிக்கணும்னு ரொம்ப மனப்பூர்வமா ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு டெய்லி நிறைய கொண்டு வந்து ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரோடக்ஷனையும் அவ்வளவு அருமையா கொடுக்குறீங்க. நன்றி சார், கோடான கோடி நன்றிகள். இந்த நற்புலரி தளத்தில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் மிக மிக நன்றி. ஏன்னா இதுவரைக்கும் பேசாம இருந்த என்ன பேச அழைத்து வந்த ரமேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இவ்வளவு நாளும் வந்து எனக்குள்ள இந்த திறமைகள் இருக்குங்கிறது தெரியும், ஆனா நான் வெளிக்காட்டுனதில்லை, கொண்டு வந்ததில்லை. இப்ப இந்த ரமேஷ் சாருக்கும் நான் மனப்பூர்வமா நன்றி தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நற்புறவி அனைத்து உறவுகளுக்குமே மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 17ஆம் தேதி சந்திக்கிறோங்கிற ஆர்வத்திலையும் நான் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. நன்றி மேடம், சிறப்பான ஏற்புரை. நான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுடைய விருப்பமும் வாழ்த்துக்களும் தான் காரணம். வந்து இந்த நட்புலரி அன்பு உறவுகள் ஒவ்வொருத்தருமே அற்புதமானவர்கள். ஸோ அவங்கள பற்றின அந்த அறிமுகம் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ அதுதான் அதுக்கான காரணம். எல்லாருக்கும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு அதான் சார் ஒரு இது இந்த ஹண்டா வைரஸ் வந்து கேள்விப்படுறோம். ஆனா அதை பத்தி இன்னைக்கு கூட ஆனா இவர் வந்து ஹூல் டைரக்டர் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இட் இஸ் நாட் லைக் கோவிட்னாரு. அதை பத்தின தகவல்களை உங்களால சேகரிக்க முடிஞ்சா சேகரித்து சொல்லுவோம் அப்புறமா. சார் நன்றி. ஸோ சிறப்பாக வந்து இந்த நட்புலரி தளம் வந்து போயிட்டு இருக்கு. அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுக்கு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி 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 நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாள் விமான தந்தை இறைவனுக்கு நன்றி. உணவுப்பொருள் உலகமயம் நதிகளுக்கும் தேசியமயம் மனமகிழ்மை கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு நல்லவனுக்கு நன்றி. நீண்ட ஆயுள் நிறைய செல்வம் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.
நன்றி, அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு ஆளுமையுடன் நாளை சந்திப்போம். நன்றி. நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. நாகவள்ளி மேடம், நீங்க உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க சொல்லும் போது அந்த போன் வந்து சரியா அப்படியே சரியுது மாறுது அப்படின்னு காரணம் என்னன்னா அதுக்கே ஒரு நாணம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.